Hi everyone, this is your Matthew Ambrose here from Click Factory Photography. So, இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா டாக்ஸ் குரு கிரி பாபு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு அவர் ஸ்டுடியோ. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எதை பற்றி இந்த டிஸ்கஷன் இருக்க போகுதுன்னா த டேக்ஸ். ஸோ இதை பற்றின நாலேஜ் வந்து ஓவராலாக எல்லாருக்குமே இருக்கும், பட் அதோட இன்டர் டெப்த்துன்றது அவ்வளோ யாருக்குமே புரியாது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் குவைட் டிஃபிகல்ட். அஸ் அம் ஆண்டர்ப்ரனர், ஐ டூ பிஸ்னஸ், ஐ நோ த எவ்ரி நூக் அண்ட் கார்னர் அபவுட் த பிஸ்னஸ் அட்வான்சஸ் எல்லாமே தெரியும். பட் இந்த டேக்ஸ் விஷயம் வரும்போது மட்டுமே நமக்கு அது அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருந்தாலுமே வந்து அது வந்து அதோட நுவான்சஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் அவங்களோட கைடன்ஸ் இருக்கணும். ஸோ ஏன்னா பிகாஸ் பிஸ்னஸில் வந்து எல்லாம் நல்லா பண்ணுற பிஸ்னஸ் மேன்ஸுக்கு வந்து பிஸ்னஸ் தெரியும், பட் டேக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாது. அது கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் they'll be the become a tycoon. Yes, correct. Exactly. So that finance game they have to. Yes. So அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இன்றைக்கி இருக்க போகுது. Yes, so that you can just tell about the startup. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணணும். You can just give some insights. Sure, bro. First of all, thanks for inviting me. Yeah. You're welcome. So, first of all, Click Factory full visit பண்ணதுல it's awesome. Anyway, thanks for inviting me, Matthew. Of course. And உங்களோட இனிஷியேட்டிவ் நான் ஃபஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றவங்களையும் இன்வைட் பண்ணி உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸும் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு குட் பிஸ்னஸ் மேன். We'll support together, we'll grow together. Of course, definitely. எல்லாருக்கும் அந்த நாலேஜ் இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ எஸ்பெஷலி டாக்ஸேஷன் இந்த ஃபினான்ஸ் சிம்பிளாக பிஸ்னஸ் பண்ணுறது எண்ட் ஆஃப் த டே எதுக்கு பண்ணுறோம்? நீங்கள் வேறு பிஸ்னஸ் மேன், நீங்கள் எதுக்கு சேரிட்டிக்கு பண்ணுறீங்களா, எதுக்கு எந்த ரீசனுக்காக பண்ணுறீங்க? அஃப்கோர்ஸ் வந்து ஃபன் தான். இட்ஸ் ஃபார் ப்ராஃபிட் ஆல். ஸோ ப்ராஃபிட்ன்றது வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மீனிங் இந்த மீன்ஸ் ப்ராக்டிக்கல் வேலை. ஒரு சேல்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 10 கோடிக்கு சேல்ஸ் பண்ண 100 கோடி சேல்ஸ் பண்ணால் அவங்க பெரிய ஆள் நினச்சிக்கிறாங்க. ஓகே. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 10 கோடிக்கு 100 கோடி சேல் பண்ணாலும் கடைசியில் ப்ராஃபிட் இல்லைன்னா தெர் இஸ் நோ நத்திங். இவ்வளோ போட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட். கண்டிப்பாக. அப்போ அந்த ஒரு ப்ராஃபிட்ன்றது வந்து யார் பெரும்பாலும் எடுத்துப்பாங்கன்னா ஃபவுண்டர்ஸ், லைக் ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், இல்லை பார்ட்னர்ஸ் ஆகலோ டேரெக்டாகவோ ஷேர் ஹோல்டராகவோ எடுத்துப்பாங்க. ஓகே. பட் உங்களோட ப்ராஃபிட்டில் உங்களுக்கு மெஞ்சி வித்தவுட் ஈவன் யுவர் பர்மிஷன் ஓகே இன்னொருத்தர் கை வச்சு எடுக்க முடியும்னா அது யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது? அல்டிமேட்லி டாக்ஸ். Simply we'll call it department, IT department, taxation. You call it as in like GST, income tax, என்னோட வச்சுக்கோங்க. End of the day, tax. கண்டிப்பா. That is your responsibility too, right? Yes. So நம்ம responsibility, பட் யாராவது சிரிச்சுக்கிட்டு எத்தனை பேர் கொடுக்குறாங்க? It's quite difficult. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறீங்கன்னாவே ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? ஓகே. நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதில் என்ன ரெவன்யூ வரும், என்ன டர்ன் ஓவர், என்ன டார்கெட் ஆடியன்ஸ், எந்த இடத்துல பிஸ்னஸ் தொடக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. பட் கடைசியில் வர ப்ராஃபிட் வந்து எப்படின்னா 100% வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு யாருமே அதை யோசிக்கிறது கிடையாது. கண்டிப்பாக. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் டே டு டே மார்னிங் ஈவினிங் ஐம் விசிட்டிங் வித் ஒன்லி த ஆண்டர்பிரினர்ஸ். ஓகே. அண்ட் ஸ்மால் ஸ்கேல்லேருந்து லார்ஜர் ஸ்கேல் வரைக்கும் பார்க்குறோம். பட் எல்லோரும் ஃபினான்ஷியல் வரும்போது ஓடி போயிடறாங்க. கண்டிப்பாக. கேட்டால் சார் எனக்கு பிடிக்கல சார், ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இட்ஸ் நத்திங் இஸ் காம்ப்ளிகேட்டட். So ultimately the mathematics is always complicated, right? சரி, நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன பற்றி உங்களோட ப்ராஃபிட் அங்கே இருக்கணும் போது நீங்கள் எக்ஸ்பர்ட்டர்ஸ் ஆகணும் அவசியம் கிடையாது. பட் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்ட் அப் பண்ண, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது தான், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட டொமைன் பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களோ, பட் உங்கள் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்குது, அண்ட் அதில் ஃபியூச்சரிஸ்டிக்காக போகும்போது எந்த அளவுக்கு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும், ஓன் ஃபண்ட்ஸ் வச்சு லாங் ரனுக்கு போக முடியுமா, இல்லை இன்வெஸ்டர்ஸ் ரிக்குவயர்மெண்ட் இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ எங்கன்னா போகிற ஜர்னியில் பார்த்தீங்கன்னா போன மாதம் இருந்த ஷாப் இன்றைக்கி இருந்திருக்காது. கண்டிப்பாக. போன வாட்டி கேட்ட பிராண்ட் இந்த வாட்டி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி பிராண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே வந்திருக்கும். ஓகே. அந்த முன்னாடி அந்த ஷாப் அங்கே இருந்திருக்கு, இன்றைக்கி அந்த இடத்துல வேற ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. நம்ம அதை பெருசாக கண்டுக்காமல் போயிருப்போம். பட் ஒரு ஆண்டர்பிரினர் ஜர்னியில் நீங்கள் வரப்போறீங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய கனவுகளோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு இடம் செலக்ட் பண்ணுறதுலேருந்து, ஒரு ப்ராடக்ட்லேருந்து, ப்ரொக்யூப்மெண்ட் பண்ணுறதுலேருந்து, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து சும்மா பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா வாட் பை த ரீசன்? ஓகே. இந்த ப்ராப்பர் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஒரு கிளியர் கட் பிளான் முன்னாடியே இருக்கணும். அதில் வந்து வெறும் சேல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் இருந்தால் அந்த பிஸ்னஸ் ரன்னே ஆகாது. ஓவர் த பீரியட் கீழே விழுந்துடும். சேல்ஸ் இருக்கணும், டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அண்டு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கணும். முக்கியமாக ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இல்லைனா உங்ககிட்ட ஒரு 100 ருபீஸ் இருக்குன்னா 100 ருபீஸ் எங்கெங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இல்லைன்னா என்ன ஆகுனா என்கிட்ட 100 ருபீஸ் இருக்குது, 100 ருபீஸில் வந்து 60 ருபீஸ் வந்து நான் ஸ்டாக் வாங்குறதுக்கு, மீதி இருக்குது 30 ருபீஸ் சேலரிக்கு, மீதி 10 ருபீஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு புது எக்ஸ்பெண்டிச்சர்னும் மேனேஜே பண்ண முடியாது. கண்டிப்பாக வெளியே போய் கடன் வாங்குவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கிட்ட இருக்கிற கடன்லாம் வாங்கி முடிச்சுட்டு கடைசியில் எதுவுமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சாக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் மழை பெஞ்சதுனால பிஸ்னஸ் போச்சு, இல்லை கவர்மெண்ட் மாதிரி ஏதோ ஒரு ரீசன் தான் சொல்லி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கணும். எக்ஸாக்ட்லி, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பிளான் பண்ணி செய்யணும். அந்த வடிவில் காமெடி சொல்லாமல் எது பெஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். That is the important thing in the business, right? Starting ஒரு ஸ்டார்ட்அப் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் they have to pre-plan it. Exactly. Each and everything. ஸோ ஃப்ரம் த இதுலேருந்து என்னென்னலாம் பண்ணணும். இன்ஃபேக்ட் நான் இப்போ இதை ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ண நிறைய பேசியிருக்கோம். உங்கள் ஆஃபீஸ் விசிட் பண்ண பிறகு ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கிளிக் ஃபேக்டர் உள்ள என்ட்ரான உங்கள் நேம் போர்ட்லேருந்து உள்ள என்ட்ரான பிறகு நீங்கள் அந்த ஆஃபீஸ் டூர் மாதிரி காமிச்சிங்க பார்த்தீங்களா? ஒன்றுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் செப்பரேட் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணி இட்ஸ் வெரி கிளியர். இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யூ கேன் ஷேர். எஸ் அஃப்கோர்ஸ். ஆக்சுவலி என்னென்னா, ஸோ நம்ம கிளிக் ஃபேக்ட்ரி ஃபோட்டோகிராஃபி வேறு இந்த இண்டஸ்ட்ரி 15 இயர்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் 15th year. So we started in 2010. Yes, quite a long period, I think so. So 1.5 decade இருக்கும். ஸோ இதில் வந்து வாட் ஐ லேர்ன்ட் இஸ் குவாலிட்டி சர்வீசஸ் அண்ட் தென் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ எங்களை அப்ரோச் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, சே தே ஆர் பிளானிங் தர் பிக் டே, தே வாண்ட் டு கிவ் த சர்வீசஸ் டு த ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். ஓகே, ஸோ அந்த ட்ரஸ்ட்டை நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ என்னென்னா செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஜாப் ரூல்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் ஸோ ஈஸிலி. ஆல்ரெடி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்க ஷாப்ஸ் அந்த மாதிரி போயிருக்கேன். பட் இங்கே தனி ரூம்லாம் இருந்து இதுக்கு ஃபோட்டோகிராஃபி தான் பண்ண செப்பரேட்டாக இருக்குது அண்ட் இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாகவும் இருந்தது. ஸோ ஒரு கோல்டன் லெட்ஸ் இருக்குது ஆக்சுவலி. இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் யூ ஷுட் கோ அலோன். இஃப் யூ வாக் ஃபார் யூ ஹாவ் டு கோ வித் யுவர் டீம். ஸோ கண்டிப்பாக ஒரு டீம் சப்போர்ட். அந்த டீமுக்கு எல்லாமே ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கணும். அல்டிமேட்லி வந்து வி ஹாவ் டு பில்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸில் ஸ்ட்ரக்சர் அஸ் யூ செட். எஸ், ஸோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணதுனால தான் we can do the services across the cities, across the countries நம்மளால் பண்ண முடியுது. ஸோ டைம்லி டெலிவரபிள்ஸ்லேருந்து குவாலிட்டி சர்வீசஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறதுலேருந்து அது பண்ண முடியுது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி வாட் வி பிலீவ் இஸ் சூப்பர். நீங்கள் சொல்லும்போது இந்த சிஸ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, எல்லா பிஸ்னஸ்மேன் பார்த்தீங்கன்னா வெளியே காமிச்சிக்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அகைன் பேஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். வெளியே காமிக்கிறத வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பட் உள்ளுக்குள்ளே அந்த டே டு டே அந்த ட்ராவல் பண்ணுறவங்களும் தெரியும் அங்கே எவ்வளோ பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. அண்ட் நான் இப்போ இருக்க ஒரு ரீசெண்டாக நான் பார்க்குறேன், எல்லாரும் வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மெயின் பிஸ்னஸ் ஒன்று இருக்கும், மெயின் இண்டஸ்ட்ரி. சப்சீக்வெண்ட்டாக வந்து தேர் பிளான் பேசிவ் இன்கம்காக வந்து பேசிவ் இன்கம்னு ஃபர்ஸ்ட் ஒன்று ஷேர் மார்க்கெட் இதுன்னு போவாங்க. பட் அது எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. செகண்டரி பார்த்தீங்கன்னா கோல்டு லேண்டுன்னுவாங்க. அது தவிர்த்து மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற மெயினே வந்து பிஸ்னஸ் தான். அது அதுக்கு வந்து அல்டிமேட் எதுவுமே கிடையாது. பட் அங்கே சில மிஸ்டேக்ஸ் அவங்க லைக் ஃப்ரான்ச்சைஸின் ஏமாந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது இண்டஸ்ட்ரியில் போகிறதா இருக்கட்டும், ஈவன் நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் மெயின் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை ஆட்டோமேட் பண்ணாமல் அடுத்த கால் வைக்கவே கூடாது. கண்டிப்பாக. ஸோ இது ஃபுல் ஃப்ளெஜராக ஆட்டோமேட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆகணும். இது இன்ஃபேக்ட் இது நான் இப்போ சொல்கிறது என்னன்னா, ஒரு ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ ஆல்ரெடி இப்போ உங்களை மாதிரி ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் டாமினேட் பண்ணிடுறவங்க நெக்ஸ்ட் பிஸ்னஸ் போகணும் போது ஓகே டெஃபினெட்லி நீ இப்போ நான் இல்லை சார் ஒரு வாரம் நான் ஊரில் இல்லை, ஆட்டோமேஷன் வித்தவுட் எனி கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர் ஆங்கிள். கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஒரு எலிஜிபிள் டு ரீஇன்வெஸ்ட் இன் எனி அதர் பிஸ்னஸ். ஓகே, அது வரைக்குமே வந்து எக்ஸிஸ்டிங் இருக்க பிஸ்னஸில் கண்டினியூ பண்ணுறது மட்டும்தான் நல்லது. அது வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச இது ஒன்றும் ரொம்ப ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம், ஆஃபீஸ் திறக்கிறதுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் யார் யார் இருக்காங்க, என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு விஷயத்துக்கு செக்லிஸ்ட். ஓகே, தட் மீன்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு எடுத்துக்கலாம், ஒரு ஷூட் போக போகிறீங்கன்னா ஒரு ஷூட் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அக்சரிஸ் அவங்க எடுத்து வச்சுருக்கணும், என்னென்ன மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கணும், ஓகே, அண்ட் அந்த பிளேஸை முன்னாடி விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த விசிட் பண்ணி எத்தனை கேமராஸ் தேவைப்படும், எத்தனை ஆங்கிள்ஸ் பார்த்துக்குது, இது மாதிரி. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஷூட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரி கன்ஃபர்மேஷனாக லைக் கன்ஃபர்மேஷன் உங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். மொத்த என்டையர் ப்ராசஸ்ல பெரிய விஷயம்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க. ஆமாம், சின்ன விஷயத்துல தான் வந்து என்ன ஆகும்னா பிரச்சனைகளே வரும். கண்டிப்பாக. ஸோ அதுதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வரக்கூடாதுன்னு தான் வி ஹவ் ஃபிக்ஸ்ட் அப் த பர்சன். இன்சார்ஜ் செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ சேல்ஸுக்கு செப்பரேட் இருக்காங்க ஃபார் த கன்வர்ஷன்ஸ். ஸோ ஆஃப்டர் த சேல்ஸ் க்ளோஷர் த lead will be forwarded to the production manager. The production manager will connect to the client. They will ask all the details about the events and everything, the event agendas. So the production manager will share to the shoot in charge. Okay, shoot in charge will take care of the client thereafter.
டு கம்யூனிகேட் வித் த கிளைண்ட் த எக்ஸாக்ட் டைமிங், ரிப்போர்ட்டிங் டைம் அண்ட் எவ்ரி திங், த லொகேஷன்ஸ் அண்ட் அதுக்குள்ள செக்லிஸ்ட் இண்டிபெண்டா வச்சிருக்கீங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு ஷூட் அவர் பேசுறானே என்னென்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கிளைண்ட் உள்ள வராங்கன்னா அவங்களுடைய என்டையர் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். கான்வர்சேஷன் எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் வந்து ரெக்கார்டட் இங்கே இருக்கும். ஸோ தட் அது எதனால் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன் ஃபியூச்சரில் வந்து யாருமே அந்த லீடை எடுத்து ஃபாலோ பண்ணாலுமே வந்து மிஸ்லீட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த கம்யூனிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அண்ட் தென் வந்து ஷூட் போகும்போது இப்போ ஷூட் இன்சார்ஜ் இருப்பாங்க. ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இட் வில் த லீட் இஸ் ஃபார்வர்ட் டு த கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஓகே. ஸோ அவங்க வந்து டில் டெலிவரபிள்ஸ் வரைக்குமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அஸ் யூ செட் த ஸ்ட்ரக்சர் which we build அது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால we can just manage நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் நம்ம நல்லா மேனேஜ் பண்ண முடியுது அட் த சேம் குவாலிட்டி. ஸோ நம்ம பெரிய பிராண்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே இருக்கவங்க சரி. ஸோ நான் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும், இது வந்து ஒரு அன்சங் இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியாத ஒரு இண்டஸ்ட்ரி இது. ஸோ இந்த ஜென்ரேஷன் உங்கள் இண்டஸ்ட்ரி ஒன்றும் ஸ்ட்ரீம்லைன் ஆகல. ஈவன் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 15 years ஒரு சலூன் ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டோன்னா சலூனுக்குன்னா ஃபோட்டோகிராஃபி இப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் லெவல் ரொம்ப எங்கேயும் இருக்குது. இப்போ சலூன் இண்டஸ்ட்ரியில் எங்கேயும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அதுக்கு வந்து நாங்கள் டீமாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ வந்து உங்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் வி ஸ்டார்டட் ஃபார் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன், பட் ஆல்சோ இந்த ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணாலே போதுமே. வி ஹேவ் அச்சீவ்ட் ரைட் சம்திங். எஸ். கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். கண்டிப்பாக பார்க்குறவங்க வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. சிம்பிள் கான்செப்ட் ஒன்று தான். அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ் மே சேஞ்ச். கண்டிப்பாக. பட் எண்ட் ஆஃப் த டே ஆட்டோமேஷன் இஸ் வெரி எஸ். ஸோ இப்போ நம்மளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வந்து எமர்ஜிங் ஆண்டர்ப்ரனர்ஸ், எமர்ஜிங் வந்து ஒரு அமெச்சூர்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்கன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒரு இன்சைட்ஸ் கொடுக்கும். பட் இட் நாட் கிரியேட்டட் ஓவர் த நைட். அது ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது. இப்போது வெளியிலேருந்து பார்க்குறாங்க, ஓகே மேத்யூ அம்ப்ரஸ் ஸோ ஹீஸ் ஹேவிங் ஓன் பிராண்ட், ஹீஸ் ஹேவிங் எவ்ரி திங், ஓகே டன். அதை பார்த்துட்டு ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஓகே ஃபைன். பட் இட் ஓன்ட் கிரியேட்டட் அஸ் அ நல்ல சிங்கிள் நைட்டில் பண்ண முடியாது. ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ் ஃபார் 15 years. ஐ ஹவ் டெடிகேட்டட் மை என்டையர் 15 years கெரியர் இன் டு திஸ். வேறு எதுக்குமே கிடையாது. ஐ ஹவ் சாக்ரிஃபைஸ் மெனி திங். ஸோ அவங்க பண்ணணும்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் டு பிகம் திஸ் பொசிஷன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அது ஆண்டர்ப்ரனர்ஷிப் இட்ஸ் நாட் ஈஸி திங். இப்போ வந்து நிறைய பேரும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறாங்க. பட் வராங்க, சஸ்டெயின் பண்ண முடியுது. அதில் ஒரு வேவ் இருக்கும். அந்த ஒரு வேவ் வந்து அவங்க வந்து டாலரேட் கண்டிப்பாக பண்ண முடியாது, எனக்கு தெரியும் ஆக்சுவலி. அது வந்து பண்ணிட்டாங்கன்னா தே வில் கெட் பிகம். எல்லா இண்டஸ்ட்ரியில் அது இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியுமே அந்த வேவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்ல முடியாது, ஷார்ட் டைமில் முடியும்னு சொல்ல முடியாது, லாங் டைம் தான் எடுக்கும்னு சொல்ல முடியாது. அது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸாக இருக்கட்டும், அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் மார்க்கெட்டில் டிமாண்ட் பொறுத்து கூட சில இண்டஸ்ட்ரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்ப்பீங்க, சில பேர் சர்வன மேலே வருவாங்க. ஆமாம். சில பேர் பல வருஷமாக வந்து கண்டென்ட் போட்டிருப்பாங்க, வரமாட்டாங்க. அது நேரமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அதில் வந்து ஷுட் பி நாலேஜ் வைஸ். கண்டிப்பாக. இப்போ எக்ஸாம்பிள் நான் இருக்கிறது டாக்ஸேஷனில் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். ஒரு நாளைக்கு 4 மினிமம் 4 அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். அது ஜிஎஸ்டியோ, அது இன்கம் டேக்ஸோ, ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. சொல்லப்போனால் அவங்க அப்படி வரதுக்குள்ள நாங்கள் இங்கே அப்டேட்டில் இருக்கிறோம். ஏன்னா அடுத்த செகண்ட் கஸ்டமர் கிளைண்ட் உங்களுக்கு கால் பண்ணும்போது என்னன்னா ஷுட் எக்ஸ்பிளைன் தெம் என்ன நடந்திருக்கு, எது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. எஸ்பெஷலி எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் இன்ஃபேக்ட் உங்கள் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா காமனாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஃபினான்ஸை விட்டுறாங்க. அந்த ஃபினான்ஸ் விட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா எண்ட் ஆஃப் த டே நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம ப்ராஃபிட்டில் நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் ஷேர் எடுத்துக்கூட ரைட்ஸ் யாருக்குன்னு கவர்மெண்ட். கரெக்ட். அட் த சேம் டைம் நீ அவனுக்கு கொடுக்க வேண்டியது ப்ராப்பராக கொடுக்காட்டியுமோ, இல்லை அவனுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக கொடுக்கலன்னா இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி போகிறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. கண்டிப்பாக. டு த எக்ஸ்டென்ட் தே கேன் எப்படி சொல்லுவாங்க, உங்களோட பேங்க் வந்து இது பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப லைபிலிட்டி ரொம்ப அதிகமான உங்கள் கம்பெனி பேர் அசெட்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஏன் பண்ணுறதுல எனக்கு நிறைய ஒரு பெரிய நான் வரேன் என்னோட ஆஃபீஸ்க்கு வர எல்லார்கிட்டையும் நான் கேட்பேன். ஓகே. அவங்க சொல்கிற காமனான பதில் என்ன தெரியுங்களா, எங்களுக்கு அதான் கண்டிப்பாக அல்டிமேட்லி வந்து எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்கும். இந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ தட் யுவர் ஹேண்டில் வித் ஒரு 500,000 கிளைண்ட்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கே அது தெரியும் ஆக்சுவலி. நிறைய பேருக்கு அந்த நாலேஜ்ன்றது ரொம்ப கம்மி தான்.
ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம சொசைட்டி நம்ம ஒரு பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு தான் மெயின் பார்ட். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அவங்களும் வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அதை விட ஒரு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்குன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கு அவங்களுக்கு. எஸ், அவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சொசைட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. அல்டிமேட்லி கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? சொசைட்டி டெவலப்மெண்ட் தான் பண்ணுவாங்க. சொசைட்டி டெவலப்மெண்ட் பண்ணால் என்ன ஆகும்? அல்டிமேட்லி ஆண்டர்ப்ரனர்ஷிப் இட் வில் ஹெல்ப். இன்டைரக்ட்லி இட் ஷுட் பி லைக் a circle. ஸோ அந்த சர்க்கிளில் வந்து நம்ம ஒரு பார்ட்டை கரெக்டாக பண்ணணும். அந்த கரெக்டாக பண்ணுற பார்ட்டை தான் நீங்கள் வந்து கைட் பண்ணுறீங்க. இட்ஸ் ரியலி கிரேட் ஆக்சுவலி. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் டு ஃபினான்ஸில் பயப்படுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் நான் சொல்கிறேன். எந்த பிஸ்னஸ் பண்ணா இருக்கட்டும் இது பண்ணால் மட்டும் ஈவன் ஐ வாஸ் அண்ட் இன்ஃபார்ம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணதுலேருந்து தான் ஐ ஜஸ்ட் கெட் a clear vision about it. எஸ். ஸோ ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யார் ஒன்று ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐம் நாட் கெட்டிங் இன் டு த சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அதில் போல, பட் ஃபினான்ஸ் ஆங்கிலேருந்து சொல்கிறேன். எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதாலும் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணணும். ஓகே. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பீக்குக்கான போங்க, பட் கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா எவ்வளோ பீக்கில் இருந்தாலும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு கீழே தள்ளுறதுக்கு அவங்களுக்கு சிஸ்டமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் என்ன ஒரு நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக வர போலீங்க அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் எனி ப்ராடக்ட் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, லோக்கலில் வாங்கி லோக்கலில் விற்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக வந்து 40 லட்சம் தாண்டினாலோ இல்லை சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கும் 20 lakhs தாண்டினாலும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியாக இருக்கும். அது ஒன்று பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எம்எஸ்எம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஃபால்ட் ஒன்று பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஏதாச்சும் லோனுக்கு போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டஸ்ட்ரி இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுட் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபுட் ரிலேட்டட். இல்லை சார் நான் வந்து விற்க போகிற ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி விற்க போகிறேன், இல்லை நான் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனால் எக்ஸ்போர்ட் பண்ண போனால் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோட்னு சொல்லுவாங்க, கோட்னு சொல்லுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து தனியாளாக இல்லை, நான் வந்து 2-3 பேர் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆகும். இல்லை ப்ரைவேட் லிமிட் கம்பெனி எல்எல்பி இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை நான் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னா ட்ரஸ்ட் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ப்ராசஸில் வந்து ஒரு இதுக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பக்காவாக பண்ணணும். அது ஒரு டாக்குமெண்ட் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாமே டாக்குமெண்டேஷன். எக்ஸாக்ட்லி டாக்குமெண்டேஷன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட். ஸோ இது பண்ணாத ஃபஸ்ட் உங்கள் கம்பெனி இருக்குன்னு அர்த்தம். ஓகே. நாளைக்கு ஒரு டெண்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஒரு வெண்டாரே வந்து வெண்டார் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு கஸ்டமர் ஆகிறதுக்கு கேட்குறாங்கன்னா அவன் ஃபஸ்ட் இதாக கேட்பான். ஒரு பேசிக் உங்கள் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு இது இல்லாமல் இன்னும் ஃபியூ மோர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய மேனுஃபேக்சர் யூனிட்டே வைக்க போகிறீங்க, உங்கள் ஃபயர் லைசன்ஸ்லேருந்து நிறைய தேவைப்படும். ஓகே. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டஸ்ட்ரி. ஸோ அதுதான் சார் இப்போ எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, ஸோ ஹவு டு ஃபைண்ட் த இன்வெஸ்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எந்த மாதிரி நம்ம வந்து கேப்பபிளாக இருக்கணும்? அதுக்கு என்ன டாக்குமெண்ட் ப்ராக்டிக்கலாக இப்போ நம்மளோட பண்ணலாம். இப்போ நீங்கள் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அஸ்யூம் யூ நீட் another 10 crores. ஓகே. உங்களை பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் தான் ஒரு இன்வெஸ்டர். ஓகே. இல்லை அப்படியே உள்ட்டா வச்சுக்கலாம். எனக்கு தேவைப்படுது, நீங்கள் ஒரு 10 கோடி கொடுக்கணும் எனக்கு. ஓகே. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன நம்பி எதை நம்பி என்கிட்ட கொடுப்பீங்க? ஓகே. எதை நம்பி என்கிட்ட கொடுப்பீங்க சொல்லுங்கள். இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் அல்டிமேட்லி டாக்குமெண்டேஷன்ஸ் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பீங்க? நான் கொடுப்பேன் பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுக்குறேன். The registration, the business exact profile, business profile is all matters, right? Okay. Yes. ஸோ இது எல்லாமே வேணும். ப்ளஸ் வந்து என்ன பிளான் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு உண்டான பிளான் இருக்கணும், அவங்களுக்கு ஆர்ஓஐ இருக்கணும், என்னென்னலாம் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் நெக்ஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அந்த பிஸ்னஸ். இது எல்லாமே நான் சார் இன்வெஸ்டராக நான் பார்ப்பேன். நீங்களே சொல்லிட்டீங்க பதில். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்க, ஏன் கிடைக்க மாட்டேன் ஃபஸ்ட் அதில் கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஓகே. உங்களுக்கு தேவைன்றதுனால யாரும் கதவு தட்டி உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே. எஸ் ஐ அம் எலிஜிபிள். ஓகே. நான் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் கேட்குற கேள்விகளை உங்களால் பதில் சொல்ல முடியுது நம்ம பார்க்கணும். ஓகே. ஓகே. அது நீங்கள் சொன்ன பாயிண்ட் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இன்வெஸ்டர் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது ஸோ இன்வெஸ்டர்ன்றது வந்து உங்கள் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணால் ஃபஸ்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும்? ஓகே. அவர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நான் போடுற பணத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பீங்க அண்ட் ஹவு சேஃப் இட் இஸ். ஓகே. ஏன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டால் எனக்கு மினிமம் 6 to 8% வந்துடும். கண்டிப்பாக. இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போனாலும் 12 to 15% வந்துடும். அப்போ அதுக்கு மிஞ்சி நான் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் அது லாங் ரனுக்கு ரன் பண்ணால் மட்டும் எனக்கு அது ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா கிடைக்கும். உங்களோட பிராண்ட் வேல்யூ டெவலப் பண்ணால் மட்டும் தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன்னொருத்தக்கிட்ட வரும்போது எனக்கு வந்து ஒரு ஷேரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு 2 times 3 times ஈவன் தெர் ஆர் ஃபியூ பிஸ்னஸ். இப்போ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பை எடுத்துக்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணதளவுக்கு ஒரு ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயோ போயிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, எஸ்பெஷலி இந்த ஆண்டர்பிரனர் இந்த ஃபவுண்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க வந்து ரொம்ப கேட்சியாக பேசுகிறாங்களா இல்லை ரியலிஸ்டிக்காக பேசுகிறாங்களா,
அண்ட் அவங்க கொடுக்குற ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்குல்ல, நீங்கள் சொல்லலாம் நான் 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுவேன், இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் டேட்டா அவங்க பார்ப்பாங்க முக்கியமாக. ஸோ அட் த சேம் டைம் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு உங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஃபியூச்சர் இருக்கா, இதுவும் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி டேட்டுக்கு நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூச்சர் இல்லைன்னா அகைன் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து தேல் ப்ளே உங்கள் எமோஷனல் கேம் கூட ஆடுவாங்க. எனக்கு வந்து ஓகே கிவ் மீ 50%, நான் வந்து 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறீங்களா இல்லையா? ஏன்னா இஃப் யுவர் பிராண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங், யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் அந்த சப்ஜெக்ட், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இல்லை முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் பெரும்பாலும் பணம் வந்தால் போதுன்ற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட பேக்ரவுண்ட்லேருந்து கவனிப்பாங்க. ஹவு டு ஸ்பிளிட் த ஹோல்ட் ஆக்சுவலி. இப்போ வந்து ஹோல்டு வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. ஆமாம். ஸோ இப்போ யுவர் அஸ் ஆண்டர்பனர், யூ வாஸ் ஓனிங் த கம்பெனி. இப்போ ஆண்டர்பனர் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வராங்க, இப்போ இன்வெஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஹோல்டு இந்த மாதிரி டிவைட் ஆகும். இது வந்து ஹோல்டுன்றது வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் 100% இருக்கும். ஸோ மோர் தென் 50% மேலே யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் டிசிஷன் ஹோல்டராக தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டரும் உள்ளே வராங்கன்னா எக்காரணத்துக்கு 50% மேலே கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டீங்கன்னா கம்பெனி எழுதி கொடுத்துருக்கோம், அதே தான் அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் நான் 50 லட்சம் 50 கோடி கொண்டு வந்தாலும் அதுக்கேற்ற பர்சன்டேஜ் நீங்கள் உங்கள் கம்பெனி பிராண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஈவன் 1% நீங்கள் ஒரு கோடி ரூபாய் நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம்ல. ஓகே. ஈவன் 1% ஷேர் கொடுக்கணும், நீங்கள் ஹாட் இன்வெஸ்ட் 1 கோடி நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களோட பிராண்ட் வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வாங்க. அண்ட் எக்காரணத்துக்கு வந்து 50% மேலே உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே. இல்லைனா வந்து கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர்ஸ் கைக்கு மூவ் ஆகிடும். ஓகே. அண்ட் ஷார்ட் டேர்மில் நீங்கள் நிறைய இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி ஆகிடும். அண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட, நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட, நாளானிக்கு இன்னொருத்தர்கிட்ட ஸ்டேஜ் வைஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரு வாட்டி இன்வெஸ்ட் கேட்டு போகிறீங்கன்னா போகும்போது எக்ஸாக்ட் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, அடுத்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் போகிறவங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடியே பிளான் பண்ணி ஒரே வாட்டி ரைஸ் பண்ணுங்கள். ஓகே. ஏன்னா பார்க்குறதுக்கு நிறைய என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு டோட்டல் ரெக்யர்மெண்ட் 1 கோடி இருக்கும், ஆனால் வந்து ஒரு தப்பான கால்குலேஷனால் அவங்களே வந்து ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டை அனலைஸ் பண்ணி அவங்களோட மிஷன் தெளிவாக சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் இவங்களும் வந்து ஒரு ஓகே மைண்டில் ஒரு நார்மல் நம்மளுக்கு ஒரு 60 லட்சம் தான் போதும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரும்போது சார் 60 lakhs எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 30% ஷேர் கொடுக்குறேன், 40% ஷேர் கொடுத்துருவாங்க. பட் அந்த நடுவில் போகும்போது என்ன ஆகும், அந்த ஃபண்ட்ஸ் மறுபடியும் பத்தாது. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க 1 கோடி தேவைப்படும். ஓகே. மீதி 40 lakhs என்ன பண்ண மாட்டோம், அதே இன்வெஸ்டர் கிட்ட போவாங்க. ஓகே. இந்த டாப் அப் மாதிரி அவர் என்ன பண்ணுவார், ஆல்ரெடி இந்த 30 இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ கொடுத்துடல, நமக்கு இந்த அமௌண்ட் கொடுக்குறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வில் கிராஸ் த 50. ஓகே. ஆர் இந்த மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் அவங்களோட கிரிப்பை வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. இதுவே முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் 2-3 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ணி யார் உங்களோட டேர்ம்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க அது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி டேர்ம் அக்ரிமெண்ட்டே நீங்கள் போட்டுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் போடுவாங்க. அதில் வந்து எந்தெந்த அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது கம்பெனியில், ஸோ எந்தெந்த புக்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணலாம், எந்த டைம் அவங்க இன்வால்வ் ஆகலாம், மேனேஜ்மெண்ட் டிஷன் அவங்க இன்வால்வ் ஆகாமல் வேணும், இதெல்லாம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் மியூச்சுவலாக பேசி நீங்கள் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணால் அந்த ப்ராப்ளமே வராது. ஓகே. ஸோ திஸ் ஆர் தி திங். அதே மாதிரி நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனி நடுவில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு கம்பெனி நீங்கள் என்டர்பிரைஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட் சொன்னேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது அகைன் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே. ஸோ அகைன் நான் சொன்னால் நான் ஃபினான்ஸ் ஆங்கிளில் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பெட்டி கேஷ் சின்ன சின்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. இல்லாமல் கம்ப்ளைண்ட்ஸ் லைக் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிஎஸ்டி இருக்கான ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கும், இதுக்கான ஒர்க்கிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, டிடிஎஸ் பிடிச்சி கட்டுவாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் என்னென்ன ஃபைல் பண்ணுறீங்க, இதுக்கு ஒரு செப்பரேட் ஃபைல், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நான் சொல்கிறது செப்பரேட் ஃபைல்ஸ் யூ வாண்ட் டு மெயின்டைன். ஓகே. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நான் பார்க்குறதுக்கு பெரும்பாலும் என்ன இருக்கணும், இந்த கார்ட் பாக்ஸில் இருக்கும், இல்லை டைரியில் இருக்கும், இல்லை வந்து ஃபவுண்டருடைய ட்ராவில் இருக்கும். ஓகே. இது இல்லாமல் வந்து ஒரு பில்லு நீங்கள் மிஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சரில் யூ லூசிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ ஒரு பிஸ்னஸ் வச்சிங்களா ஆவரேஜாக 25-30% அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் மிஸ் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக. அசியூம் நீங்கள் அதை உங்கள் ட்ராவில் ஒரு 10,000 rupees ஒர்த் ஆஃப் பில் நீங்கள் இருக்குது. ஓகே. நீங்கள் அதை அக்கௌண்ட்டே பண்ணல அப்படின்னா 10,000 rupees உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் சப்ரஸ் பண்ணியிருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்காக 10,000 ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. நீங்கள் 30% ஸ்லாப் ரேட்டில் இருக்கீங்கன்னா 3,000 ரூபாய் கட்டுவீங்க அதுக்கு. ஓகே. 10,000க்கு. ஓகே. இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல நடக்குது. ஸோ ஜென்யூனாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாத என்ன ஆகுதுன்னா கேட்கும் போது அவங்ககிட்ட பதில் இருக்காது. கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கேட்குறேன், போன வாரம் வந்து ஒரு 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி நான் கேள்வி கேட்டால் எதுக்கு பண்ணியிருக்கேன் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். கண்டிப்பாக அது வந்து கஷ்டம் தான் அது. பட் நீங்கள் ஜென்யூனாக தானே பிஸ்னஸ் பண்ணீங்க. இதே கேள்வி நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறேன்.
அல்டிமேட்லி அது வந்து கண்டிப்பாக இருக்குது. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 வருஷம் வரைக்கும் எப்போனா கேள்வி கேட்கலாம். ஓகே. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கு எப்போனா நோட்டீஸ்லாம் அனுப்புவாங்க. அவங்க கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்லணும். அவங்களோட ஆங்கிள் இருந்து நீங்கள் அவங்க ஆங்கிள் இருந்து பாருங்கள், நீங்கள் எப்படி தெரிவிங்க. கண்டிப்பாக அது வந்து நம்ம டாக்ஸேஷன் பண்ணியிருக்கோம். டாக்ஸஸ் வந்து இது பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து எக்ஸஸ் கொடுத்துருக்கீங்க, எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லை. ஓகே. அண்ட் பட் ஆனால் வந்து நம்ம வந்து லீகலாக தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே லீகலாக பண்ணுறோம் 100%. பட் ஆனால் வந்து அது மிஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. நான் ஆக்சுவலாக நான் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பெரும்பாலும் 10 out of 7 doing the same mistake. ஓகே. ஸோ தட் எனக்கு இதுலேருந்து ஒரு என்ன வருதுன்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இட்ஸ் கம்ஸ் அண்டர் த மைக்ரோ மேனேஜ்மெண்ட், ரைட்? ஸோ தட் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு டீம் ஒன்று பண்ணுறாங்க, ஒரு 10,000 அப்படி பண்ணுறாங்க, இல்லை ஒரு 2,000 rupees பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் கன்சிடர்ஸ் அ மைக்ரோ மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து எந்த மாதிரி மேனேஜ் பண்ணலாம் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பில், ஒரு பிஸ்னஸ் இதில் வந்து என்ன மாதிரி பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நீங்கள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எந்தெந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே எல்லா இண்டஸ்ட்ரியுமே மேனேஜ்மெண்ட் ஹெட்டில் இருக்கவர் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் என்ன பண்ணணும், லிமிட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல நீங்கள் ஷூட்ஸ் ரன் பண்ணுறீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு இடத்துக்கு ஒரு மேனேஜர் போவாங்க. எஸ். அப்போது ஒரு மேனேஜர் இருக்கார்ல, அவருக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து கிளம்பி நீ வண்டி எடுத்துகிட்டு ஃபியூல் போட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு 2 நாள் ஷூட்டோ 1 நாள் ஷூட்டோ எத்தனை பேர் போவாங்க, எத்தனை இவ்வளோ ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், திருப்பி வரணும். அங்கே ஏதாச்சும் கேமரா ஆக்சசரிஸ் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு வாங்க வேண்டியது இருக்கும். அதுவும் ஒரு உங்களோட ஆவரேஜாக ஒரு 30,000 ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணிங்கன்னா அந்த 30,000 rupees அந்த பர்டிகுலர் ஹவருக்கு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக அந்த 30,000 rupeesக்கு நீ ஒரு அந்த ட்ரிப் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கான 100% பில்ஸ் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் பேமெண்ட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வரோம். எக்ஸாக்ட்லி. அது நிறைய இடத்துல கொண்டு வரதில்லை. ஏன்னா மேனேஜர் அவங்க நிறைய கேள்வி கேட்டால் போயிடுவான்பா, இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. as you said, இப்போ மேனேஜ்மெண்ட்டாக நம்ம நிறைய கொஸ்டின் கேட்டாலே வந்து நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு அது தெரியல. இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல் டெவலப்பிங் த சொசைட்டி, டெவலப்பிங் தேர் லைஃப் ஸ்டைல்ஸ், இதுன்றது புரிய மாட்டேங்குது. அது இப்போ அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சிம்பிளாக இருக்குது. ஆனால் அதோட இவ்வளோ பேக்கில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு தெரியறதில்ல. அல்டிமேட்லி இட் வில் அஃபெக்ட் த க்ரோத் த கம்பெனிஸ். ஓகேங்களா? அண்ட் அங்கே தான் வந்து தப்பும் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட். மிஸ்டேக்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு 100 rupees அவங்க தவறுதலாக சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். ஒவ்வொரு பேர் 1,000 rupees will become 10,000 rupees. இந்த மாதிரி ஏரியா போகும். ஒரு ஸ்டேஜில் தெரிய வரும்போது என்னன்னா நிறைய நல்ல ஒர்க் பண்ண ஸ்டாஃப் கூட வெளியே போக கிடையாது இருக்கும். இது சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கிளியர். இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு ஹெட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து பெட்டி கேஷ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துடலாம். வெண்டாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எனிதிங் எக்ஸாம்பிள் டிபெண்ட்ஸ் அப் அந்த இண்டஸ்ட்ரி. உங்கள் இண்டஸ்ட்ரி எனிதிங் லெஸ் தென் 10,000 நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பேமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. செக் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பில் இருக்குது, குட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் எனிதிங் லெஸ் தென் திஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. எனிதிங் மோர் தென் தட் யூ ஹேவ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இந்த மாதிரி நீங்கள் வந்து லெவல்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க, இல்லை ஃபண்ட் ஃப்ளோ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான் உங்ககிட்ட வரணும். இல்லைனா வந்து ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, சார் எனக்கு ஒன்றும் பணம் வரல, நான் ஃபியூல் பெட்ரோல் பங்க்கில் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு காசு போடுங்க, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, இது பண்ணணும்னு உங்களுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படி இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸ்டேஜ் வைஸை நீங்கள் அலோகேட் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் செலவும் பண்ணணும். கண்டிப்பாக மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கோ சேல்ஸ் டீமுக்கு அந்த ஹெச்ஆருக்கு இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிஸ்னஸ் ஓகேவா இருக்காங்க. பட் ஃபினான்ஸ் வந்து அந்த அளவுக்கு நோ ஒன் இஸ் ரெடி டு ஸ்பெண்ட், நோ ஒன் இஸ் ஸ்பெண்டிங். ஓகே. ரீசன் என்னன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஏதோ எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் பார்ப்பாங்க. எப்போ போனாலும் இவ்வளோ கட்டணும், அவ்வளோ கட்டணும், இவ்வளோ கொடுக்கணும், இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒரு குவாலிஃபைடு இது பண்ணுறதே கிடையாது. சும்மா ஒரு பிகாம் முடிச்சவங்களும் ஃப்ரெஷரை தூக்கிட்டு வந்து ஒரு அக்கௌண்டன்ட் அந்த பேரில் வந்து நானும் ரவுடி தான்ற மாதிரி அந்த சீட்டில் உட்கார வச்சதுனால தே கான்ட் ஹேண்டில் எவ்ரிதிங். பட் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஒரு க்ரோத்துக்கு நான் ஒரு பெரிய ஒரு பார்ட்டாக இருக்காங்க. அது நிறைய பெரிய கீ ரோல். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள், அடுத்த 10 நாளில் வந்து நீங்கள் ஒரு போஸ்டட் செக் போட்டு சில அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணலன்னா நேம் வில் ஸ்பாயில். ஓகே. அண்ட் எவ்ரி மந்த் ஒரு 5ஆம் தேதி நீங்கள் சேலரி கொடுக்கணும். அது 20ஆம் தேதியிலேருந்து ஃபண்ட்ஸை வர நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு வெண்டார்ஸை ஃபாலோ பண்ணி ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ணிட்டு வைக்கலன்னா நீங்கள் 5ஆம் தேதி எப்படி சம்பளம் தருவீங்க? கண்டிப்பாக. எப்படி வாடகை கொடுப்பீங்க? இதெல்லாம் எது உங்களால் பண்ண முடியுமா? ப்ராக்டிகல் இஸ் நாட் பாசிபிள். ஸோ பெரும்பாலும் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த ஒரு பேமெண்ட்டில் டிலே இருந்திருக்கக்கூடாது. ஓகே. பேமெண்ட் ஷார்ட் ஃபால் என்ன இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். எந்த விதமான நோட்டீஸஸ் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட்டோ, ஜிஎஸ்டியோ, டிடிஎஸ் எந்த விதமான இதுவும் வந்திருக்கக்கூடாது. நாளைக்கு ஒரு ஆஃபீஸ்லேருந்து யாராச்சும் இன்ஸ்பெக்ஷன் வராங்க டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுன்னா அடுத்த செகண்ட் அவங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான்
அது வந்து ப்ராப்பரான ஃபினான்ஸ் டீம்னு அர்த்தம். ஓகே. இல்லைனா வெறும் நடக்கிற பர்ச்சேஸ் சேல்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா அது டேட்டா என்ட்ரி போகிறாங்க சொன்னமே தவிர்த்து அது ஒரு ஃபினான்ஸ் டீம்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல நாங்கள் இந்த ஒரு இது மாதிரி பெரிய கம்பெனிஸ் இருக்குன்னா ஃபுல் செட்டப் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பண்ணி கொடுக்கும்போது நான் பார்க்கறது என்ன, சார் எங்கள் அக்கௌண்ட்ஸ் டீம் இருக்குது சார் வாங்க அப்படியே அப்போ செக் பண்ணலான்னு பார்த்தா 2 கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது இல்லை. இல்லைனா ஒரு ரொம்ப தின்னான ஒரு லைனில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இட் won't help. உங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவல் அது வந்து கீழே விடும். இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு அவங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஓகே. கடைசியில் ஒரு பிஸ்னஸ் கீழே விழுதுன்னா இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். கண்டிப்பாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. ஆமாம், அது ரொம்ப கஷ்டம். வெண்டார்கிட்ட ட்ரஸ்ட் போயிடும். ஆமாம், ஸ்டாஃபே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதிகமாக 5ஆம் தேதி வர வேண்டிய சம்பளம் 6ஆம் தேதி காலையில் போட்டு பாருங்க, அதுக்கே வேலை திட்டுவாங்க. ஆமாம். ஸோ இதெல்லாமே அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப்லனா இதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எங்கே நம்ம லேக் ஆகணும்னா இந்த ஃபினான்ஷியல். ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு டீம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் வில் ஹெல்ப் அஸ் டு த க்ரோத் ஆல்சோ. ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அவங்களே கொண்டு வரலாம் அந்த ஒரு என்டையர் இதுக்கு. கரெக்ட், தட்ஸ் ரைட் ஆக்சுவலி. ஸோ இப்போ அந்த கேள்வி நான் உங்களுக்கு திருப்பி கேட்குறேன். ஓகே. How you are managing your finance? So do you have a team? And how you and உங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி அட்வைஸ் நீங்களே சொல்லுங்கள். நான் விட்டுருக்கேன், நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஓகே. நான் கொடுக்குறது வந்து காமனாக எல்லா இண்டஸ்ட்ரிக்கே கொடுக்குறேன். ஓகே. ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒன் ஆஃப் த லீடிங்கில் இருக்கீங்க. ஓகே. ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படி கேக் பார்க்க மாதிரி இருந்திருக்காது. அல்டிமேட்லி அதெல்லாம் வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நியூ கமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் ஆகிருக்கும். there is no any other investors in our brand. ஸோ எல்லாமே வந்து hard earned money. ஸோ தட் எல்லாமே ப்ராப்பராக ரிஜிஸ்டர், as you said right, that the registration is very much important. நான் ஃபஸ்ட்டு பிராண்ட் ஆரம்பிக்கும் போது 2010 வந்து ப்ராப்பராக போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணது எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜிஎஸ்டி வாங்கி, ஸோ இது வந்து பண்ணால் ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸாக பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு சொசைட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அண்ட் ஆஃப் நமக்கும் வந்து அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போலேருந்து வந்து நம்ம ஒரு பிராண்டை உருவாக்கி அங்கேயே வந்து ஜிஎஸ்டி அண்ட் எம்எஸ்எம்இ எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்கேலப் பண்ணி நிறைய ட்ரையல் அண்ட் எரர். ஸோ ஐ ஹவ் நாட் லேர்ன்ட் இன் சிங்கிள் டேலாம் பண்ணலை. எனக்கும் நிறைய ட்ரையல் அண்ட் எரர்லாம் நடந்திருக்கு. அது எல்லாமே தாண்டி ஓகே இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களால் வந்து இத்தனை ஒரு 40 பீப்புள்ஸுக்கு வந்து சேலரி கொடுக்க முடியுது. 2 பிரான்ச் இருக்குது எங்களுக்கு. ஸோ தட் இப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஆல் கம்ஸ் வித் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அது எங்களால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுனால தான் எங்களால் வந்திருக்க முடியுது. பட் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்டிமேட்லி அவர் விஷன் இஸ் டு பில்ட் மோர் இது பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து இன்னும் மோர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலைசேஷன் இருக்கணும். ரைட்லி சைடு எப்படி சொல்கிறது, எங்களுடைய எக்ஸ்பர்டைஸை எங்களோட நாலேஜை வந்து பிஸ்னஸ் பண்ண யூட்டிலைஸ் பண்ணுறது தான் லெஸ் தென் இல்லை அது பண்ணணும் தான். இல்லை யூட்டிலைஸ் பண்ணதில்லை நான் சொல்ல வரேன். தேர் யூட்டிலைசிங் பிகாஸ் சரி அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆடிட் டீம் இந்த மாதிரி இருக்கும்போது வேறு ஏதோ இந்த ஜிஎஸ்டி பண்ணுறதுக்கு வேறு மாதிரி வந்து ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. தேர் ஆர் we have a unit industry. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஃபுல் டெப்த். ஒரு ஓனராக இருக்கும்போது உங்களோட ஃபுல் நுக்கன் காரணம் யாருக்கு சொல்லுவீங்க? ஓகே, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓனருக்கு அடுத்து தெரிய டீடைல்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் எதனால மேலே போகுது, எதனால கீழே வருது, எங்கே லேக் ஆகிருக்கு, ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் க்ரோத் ஆகிறதுக்கும் என்னென்ன பேராமீட்டர்ஸ் நீங்கள் கேட்டிங்க, ஒரு இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை எடுக்கிறதுக்கு எப்படி தேவைப்படும் என்னென்ன பார்ப்பாங்க. எங்களால் டக்குனு பதில் சொல்ல முடியும். ஓகே, நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து 2 கோட்ஸை படிச்சுட்டு பிஸ்னஸ்னால் இப்படி தான் செய்யணும். நான் இப்போ பார்க்குறேன்னா எத்தனை பேர் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், எல்லாரும் பிஸ்னஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது பூஸ்டப் ஆகிடுறாங்க. அதுலேருந்து நிறைய பேர் ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க, நிறைய பேர் லாஸும் ஆகிடுறாங்க. ரீசெண்டாக கூட டிவி ஷோஸ் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் அதில் வந்து ஒரு 50% பீப்புள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனை வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து ஒரு ஃபண்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்டை கொண்டு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறோன்றதில் போட்டிருப்பாங்க. இந்த கேட்சி வேர்ட்ஸ். ஸோ இப்போ இருக்கிறவங்க வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க வந்து கேட்சி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. நான் அது கேட்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலி. அது அவங்க ரியலிஸ்ட்டாக அவங்களுக்கு தெரியணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஆடிட்டிங் செக்டரில் இருக்கேன்னா நான் ஒரு டாக்டர் மாதிரி ஒரு மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ண நீங்கள் சாப்பிட முடியுமா? அதுதான். இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிகல் படிக்கிறேன் சோஷியல் மீடியாவில், நீங்கள் வந்து உடம்பு சரியில்லையா இந்த மாத்திரையை சாப்பிடுங்க நான் சொல்லிட்டேன்னா என்ன நம்பி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் முட்டாளன்னு. கரெக்ட். ஸோ அதை நம்பி அவங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி இது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ். பேராசிட்டமால் போட தெரிஞ்சவங்களாம் டாக்டர் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறதுன்றது. ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று ஆல்ரெடி நீங்கள் நல்லா சாதிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யூ ஹேவ் செவரல் பிரான்ச்சஸ், யூ ஹேவ் குட் நேம், உங்கள் பிராண்ட் சொன்னாவே தெரியுது அப்படின்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் டு டாக் அபவுட் த பிஸ்னஸ். ஓகே. அண்ட் செகண்ட்,
அந்த பிஸ்னஸில் வந்து இந்த மாதிரி டாக்ஸேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க ஆடிட்டர்ஸ் இருக்கும்போது நாங்கள் பிஸ்னஸை தான் ஊறி போய் உள்ளே கிடப்போம். ஆமாம். ஸோ எங்களை மாதிரி ஆட்கள் சொல்லும்போது கிளியராக உங்களுக்கு தெரியும். அண்ட் டாக்ஸேஷன் பற்றி நான் இன்ஃபேக்ட் இப்போ டாக்ஸை நான் பார்க்குறேன், ஃபினான்ஸும் பார்க்குறேன். அவங்கவுங்க பின்னாடி ஃபினான்ஸோட வேர்ட் ஆட் பண்ணி அவங்களோட நேம் ஆட் பண்ணி தேர் பிகம் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க சொல்கிறதுல முக்கால்வாசி தப்பு. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது தெரியறதில்ல. சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து 50 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, 20 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே தப்பு. அந்த கேட்சி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது உள்ள இவங்க கேட்சியாக தம்ப்நெயில் வச்சுட்டு போட்டுடுறாங்க. பட் ஆனால் உள்ளே போனால் வேறு கண்டென்ட் இருக்கும். ஆனால் இவங்க கேட்குறதுல அந்த கேட்ச் தம்ப்நெயில் வச்சு அவங்க வந்து லைஃப்பில் வந்து இருக்கும். ஆமாம். அப்படியே நான் இப்போ வந்து நான் சப்ஜெக்ட் மட்டும் தான் பேசுவேன், மற்றபடி நம்ம என்டர்டைன்மெண்ட் பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. பட் எங்களுக்கு ரெகக்னேஷன் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே. பட் இதுவே நம்ம கேட்சியாக வச்சு பேசணும் அப்படின்னா கிடைக்கும். ஆனால் அது ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஓகே. இட்ஸ் நாட் ரியலிஸ்டிக். பட் இப்போ நீங்களே வந்து ஒரு கஸ்டமரை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு ஃபேக் ப்ராமிசஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கடைசியில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் கிரியேட் பண்ண பிராண்ட் அப்படியே கீழே ரெப்யூட்டேஷன் வில் ஸ்பாயில். ஸோ அதான் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது நீங்கள் வளர அதுக்கேற்ற எக்ஸ்பர்டைஸ் டீம் வச்சு ஹேண்டில் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே. அண்ட் எல்லாரும் சொல்கிறது கேட்கக்கூடாது. அண்ட் எஸ்பெஷலி க்ரௌண்ட் பிஸ்னஸ் ஆச்சு கீழே விழுந்தா ஏந்து வரதுக்கு அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தெம்பு இருக்குது. ஆனால் ஸ்டார்ட் அப்பில் கரெக்ட். அது ரொம்ப டன் இது ஃபஸ்ட்டு வீட்டு சரிப்பட்டே வீட்டில் இருந்து கிடைக்கும். ஆமாம். திருப்பி ஒன்று நம்பி ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக. ஃபியூச்சர் நீ பிஸ்னஸ் பற்றி எப்போ நினச்சாலும் நீங்கள் 1960 தோற்றுருப்பீங்க பார்த்தீங்களா, அதையே சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து தெர் இஸ் நோ இன் இதர் டைம் லிமிடேஷன்ஸ். இப்போ இவ்வளோ லிமிட்குள்ளே தான் நம்ம திங்க் பண்ணணும் அப்படி கிடையாது. எப்போ நீங்கள் வந்து ஓகே நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து கேலிபர் இருக்குன்னு நினைக்கும் போது அப்போ தான் பண்ணணும். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் எலிஜிபிலிட்டி என்ன பொறுத்த பிஸ்னஸ் எலிஜிபிலிட்டி நான் சொல்லுவேன். எல்லா ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி. இப்போ நீங்களே வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஏதோ +2 முடிச்சுட்டு வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஐ திங்க் நீங்கள் விஸ்காம் படித்து முடிச்சுட்டு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தெர் ஷுட் பி சம் பேசிக் குவாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் பேர் மினிமம் ஒரு 1 இயர் ஆச்சு கிரவுண்ட் லெவல் நாலேஜ் இருக்கணும். கிரவுண்ட் லெவல் நாலேஜ். நான் வந்து இல்லை சார் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நான் யூடியூப்பில் பார்த்தேன், இந்த பர்டிகுலர் பிஸ்னஸை பற்றி நான் ஃப்ரெண்டு பண்ணுறான், என் சொந்தக்காரங்க பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே கடையை ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ண 100% எழுதி கொடுக்குறேன், ஃபெயில். ரெண்டாவது, அந்த ஃபவுண்டர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கோவம்னா என்னென்னு தெரியக்கூடாது. ஓகே. அவங்க வந்து ஷார்ட் டெம்பராகவோ இல்லை ஈஸியாக வந்து எமோஷனலாக வந்து இதாகிறது கோவப்படக்கூடிய கேரக்டர் இதுவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால டீம் மேனேஜ் பண்ணவே முடியாது, அடுத்த லெவலுக்கு போக. நீங்கள் சூப்பர் பிராண்ட் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை போதும் என்டையர் டீம் வந்து கொலாப்ஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் இங்கே ஏன்னா ஒரு வெண்டார்கிட்ட போய் உங்கள் பிஸ்னஸ் எடுக்கிறதுக்குள்ள அவங்க எத்தனை கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக உங்கள் பொறுமையை உச்சக்கத்திற்கு சோதிப்பாங்க. நீங்கள் 10 கொட்டேஷன் கொடுத்தாலும் 11 கொட்டேஷனில் பார்கெயின் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இது மூணாவது பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். மூணாவது, கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணிக்கணும் அவங்க நாலேஜ். அந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துல பண்ணிக்கணும். அந்த இண்டஸ்ட்ரி மீதி இண்டஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். பட் அவங்க இருக்கிற டொமைனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஓகே. அண்ட் எல்லாம் எனக்கு தெரியும் அன்ற ஒரு தலகணம் இருந்துச்சுன்னா, நான் ஒரு ஓனர் இந்த சீட்டில் உட்காந்துட்டேன், என் கீழே இப்போ 4 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தலகணம் வந்துடுச்சுன்னா எழுதி கொடுக்குறேன், அவ்வளோதான், ஃபெயிலியர். இந்த 3 விஷயங்கள் யார் பண்ணலையோ இது ஃபஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கா நம்ம ஜென்யூனாக கேட்டுக்கணும். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இதில் உங்களுக்கே மனசாட்சிப்படி இதில் ஏதோ ஒன்று செட் ஆகாது ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே. தயவு செஞ்சு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிடுங்க. கரெக்ட். அட்லீஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. பட் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இட் வில் அஃபெக்ட் தி என்டையர் ஃபேமிலி அஸ் வெல். ஸோ இஸ் கரெக்ட். ஸோ தட் வந்து அது நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா, நிறைய பேர் நம்ம தெரிஞ்சவங்களே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் ஒன்ஸ் தே கெட் லாஸ் தி என்டையர் ஜென்ரேஷன் வில் அஃபெக்ட் ஆக்சுவலி. ஸோ தட் அது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு இந்த ரஜினி படத்தில் ஒரே பாட்டில் பணக்கார மாதிரி சில பேர் வருவாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் லிட்டர்லி அவங்களுக்காக நாங்கள் ஒன்று பண்ணுவோம். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், நான் இந்த ஜென்ரேஷனில் பார்க்குறேன் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பேர் இப்போ 20-25 வயசுக்குள்ளே கம்மி இருக்கிறவங்க உடனே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய கன்சல்டேஷன் என்கிட்டே வருவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான், சும்மா பேசிக் கொஞ்சம் சொல்லிவிட்டு நீங்கள் அப்புறம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். அதில் எத்தனை பேர் என்ன கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட நாலேஜ் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுவேன். ஓகே. த கன்சிஸ்டன்சி. ரீசன் என்னென்னா, இவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க வந்து திருப்பி நம்மளை ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக. ஏன்னா அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜில் மூவ் பண்ணுவோம். ஆனால் இந்த வந்து ஒரு பாட்டில் பணக்காரங்களா அந்த ஒரு ஜோஷில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜோஷ் ஒரு வாரத்துக்கு மேலே நிற்காது அவங்க. கரெக்டு. அவ்வளோதான் ஃப்ளாஷ். இது பிஸ்னஸில் பொறுத்த வரைக்குமே இந்த பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்து கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா. ஸோ தட் அந்த ரெண்டுமே வந்து கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் அஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்து சஸ்டெயின் ஆகி ஒரு க்ரோத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். கரெக்ட். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் த பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்.
ஓகேங்களா? ஸோ தட் ரெண்டுத்துக்குமே கூட வந்து நிறைய பேருக்கு இப்போ டிஃப்ரெண்ட் தெரியல. பிஸ்னஸ் வேறு, ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது வேறு ஆக்சுவலி. எஸ். ஸோ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். கேன் யூ ப்ளீஸ் டெல் அபவுட் த ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ்? ஸோ இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ் தான். ஐ தாட் ஓகே நம்மளும் பிராண்டை கொடுக்கலாம் போல ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலி. ஸோ தட் அதை பற்றி சொல்லுங்கள். ஃப்ரான்ச்சைசி மாடல் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயோ வந்து டிவி சேனல்ஸ் நிறைய இடத்துல இன்வைட் பண்ண நிறைய இடத்துல ஃப்ரான்ச்சைசி பற்றி பேசியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி ஏன் கொடுக்குறாங்க? டு எக்ஸ்பேண்ட் த பிராண்ட்ஸ் டு அக்ராஸ் த cities and countries. So that is a motive, I think so, from the sub brand concern. So if something is work out and உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுதுன்னு வச்சுங்களேன், அந்த ஃப்ரான்ச்சைசி அப்போ என்னோட சொந்த பணத்தை போட்டு நான் ஓனாக நானே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகலாமே, நான் ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும்? இட்ஸ் $1 million கொஸ்டின், ரைட்? கரெக்டாக தான் நான் கேட்ட கேள்வி தப்பு இல்லை. கரெக்ட் தான். ஓகே. அண்ட் சரி, ஓகே, என்னோட ஃப்ரான்ச்சைசி ஒர்க் ஆகுது, எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னா நான் சொந்த காசு போகணும். ஓகே, இப்போ என்கிட்ட சொந்த காசு இல்லை, என்னால் எல்லா இடத்துல மானிட்டர் பண்ண முடியாது. நான் என்டையர் ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் தப்புன்னு சொல்ல வரல. பட் நான் கேட்குற சில கேள்விகள் நீங்கள் கேட்கணும் அந்த இன்வெஸ்டர் கிட்ட. தட் மீன்ஸ் இன்வெஸ்டர்னா அந்த ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவர்கிட்ட நீங்கள் ஏன் ஃப்ரான்ச்சைசி கொடுங்க நீங்கள் கேட்கணும். யூ ஹேவ் ரைட்ஸ் டு ஆஸ்க். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அங்கே கொட்டுறீங்க. கண்டிப்பாக நாளைக்கு அது போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை, கை தூக்கிட்டு டாடா பாபை சொல்லிடுவாங்க, நீங்களும் போயிட்டு வந்துட வேண்டியதுதான். ஸோ யூ ஹேவ் டு ஆஸ்க் தட். அண்ட் அவங்களோட பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். அவங்க எப்படி வந்திருக்காங்க, சடனாக க்ரோத் வந்திருக்கா இல்லை கன்சிஸ்டன்சி க்ரோத் வந்திருக்கா? கன்சிஸ்டன்சி க்ரோத் வந்திருக்காங்கன்னா நீங்கள் நம்பலாம். சடன் க்ரோத் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு 100 கோடி டம்ப் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். பண்ணிட்டு அட் த ஸ்ட்ரெச் 100 பிரான்ச் 50 பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு ஜிகினா மாதிரி நம்மளுக்கு காமிச்சிட்டு நம்மளோட பணம் உள்ளுக்குள்ள வந்தோடனே அவங்க சேஃப் ஆகிடுவாங்க. அண்ட் எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் ஓவர் த பீரியட்லாம் டெவலப் ஆக முடியாது. தட் மீன்ஸ் இட் டேக்ஸ் டைம். மினிமம் ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட் ஆகுனா 5 வருஷம் ஆகும் மினிமம். அவங்க நிறைய ஃப்ரான்ச்சைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சொந்த பணத்தை போடுறதுக்கு பதிலாக மற்றவங்களோட ஃபண்ட்ஸை உள்ளுக்குள்ளே கொண்டு வர வச்சு அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அகைன் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதில் வந்து ஃப்ரான்ச்சைசி ரேஷியோ, சக்ஸஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஐ லிஸ்ட் அவுட் less than 20%. ஓகே, ஒரு 10 பேர் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்கன்னா 2 பேர் மட்டும் தான் சக்ஸஸ் ஆக முடியும். இது 8 பேர் வந்து அந்த மாயில தான் இருப்பாங்க. ஓகே. அண்ட் அவங்க வந்து ஆல்ரெடி நான் ஒரு நல்ல ரெப்யூட்டட் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ப்ராஃபிட் வந்து நினச்சாங்க. அண்ட் அகைன் ஃப்ரான்ச்சைஸ் ஏன் நம்ம எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரு பிராண்டை புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, ஸ்க்ராட்ச்லேருந்து என்னால் பண்ண முடியாது. ஆல்ரெடி இது எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்டு. ஸோ நான் கடையை வச்ச உடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வாக்கின்ஸ் வரும், எனக்கு சேல்ஸ் நிறைய நடக்கும், எனக்கு ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியாக நம்ம சீக்கிரமாக எடுக்கலாம். ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணும், ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 24 months எடுக்கலாம், 12 months எடுக்கலாம், இவ்வளோ கிடைக்கும், நான் இவ்வளோ எல்லாம் மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணுறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அது நடக்குதுன்னா அது கிடையாது. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டைம் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அவங்க சிம்பிளாக உங்க மேலே ப்ளேம் தள்ளி விட்டுருவாங்க. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீங்கள் வந்து எங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அதனால தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பண்ணலாமா வேணாமா, என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரான்ச்சைஸின்றது வந்து அந்த பர்டிகுலர் ஃபவுண்டர்ஸை பற்றி, அந்த பர்டிகுலர் பிராண்ட் ஃபவுண்டர்ஸ் பற்றி நல்லா தெரியும். அண்ட் அவங்களோட க்ரோத் தெரியும். அண்ட் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி அவங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸி ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ரியலிஸ்டிக்காக பேசி அவங்களும் உங்களுக்கு சஜஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸி எட்டியே பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரான்ச்சைஸி கன்சல்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறத பேஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ஃப்ரான்ச்சைஸி எக்ஸ்போஸராக நடக்கும்ல, அங்கே பார்த்து போகிறதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகும். நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்கீங்கன்னா உங்ககிட்ட போய் பார்த்து நான் பேசுவேன், எப்படி அவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது, அண்ட் அவங்க சொல்கிற ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடைக்குதா, ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் எடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்களே ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாம் with a proper knowledge and guidance. ஸோ அதுவும் நான் கேட்கலாம் நினச்சேன். ஆக்சுவலி ஃப்ரான்ச்சைசி மாடல் போகிறது பெஸ்ட்டா, ஆர் எல்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரி நாலேஜ் பண்ணிவிட்டு நம்மளே வந்து ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டா? எது நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான க்ரோத் கொடுக்கும்? ஸோ இப்போ வந்து எல்லாமே இப்போ இருக்கிற சொசைட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டெபிலிட்டி க்ரோத்லாம் பார்க்கறது இல்லை, ஃபாஸ்ட் க்ரோத் தான் பார்க்குறாங்க. ஃபாஸ்ட் க்ரோத்னு பார்க்கும்போது நீங்கள் 5 வருஷத்துக்கு பணக்காரனாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் ஆகிடுவீங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஆப்ஷன் ஏ வில் சக்ஸஸ், ஆப்ஷன் பி ஓகே கீழே கொண்டு வரும். நீங்கள் ஒன்று யோசிச்சுங்க, ஃப்ரான்ச்சைஸின்னு வரும்போது நீங்கள் உங்கள் பிராண்டை டெவலப் பண்ணல, நீங்கள் இன்னொருத்தரோட பிராண்டை தான் வளர்க்குறீங்க. இது சொல்ல போனால் அந்த காக்காக்கும் அந்த குயிலுக்கும் இருக்கிற கதை தான். காக்கா கூட்டுக்குள்ளே குயில் முட்டை இருக்கிற மாதிரி தான், அதுதான் நீங்கள் வளர்ப்பீங்க. கடைசியில் அது பறந்து குயிலா மாதிரி அதுக்கு தான் போயிடும். காக்காக்கு என்ன மிச்சம் கடைசியில்? ஒன்றும் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவே உங்களோட ஓன் பிராண்டை நீங்கள் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் கீழே எழுதுவீங்க எழுதுவீங்க, என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் கடைசியில் உங்களுக்கான ஒரு பேர் இருக்கும், கரெக்ட் பிராண்ட் இருக்கும். அண்ட் அதில் எந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகாது சார். அந்த ஃபெயிலியர் ஆகாது என்னன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெத்தட்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய ஸ்மால் ராங் டெசிஷன்ஸ் அண்ட் பேராசன்னு கூட சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் டெசிஷன் இருக்கிறதுல ஒரு ஏதோ தோணுதை பண்ணிடுறேன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுதான்
யோசிச்சு பாருங்க, ஒரு டீ கடை எடுத்துக்கோங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து டீ கடை பார்க்குறீங்களா? ஆமாம். இப்போ அதே டீ கடையை இன்னொருத்தர் வச்சு ஃபெயிலியர் ஆகிறாரு, அதே டீ கடை பல வருஷம் ஒருத்தர் ரன் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக. அப்போ அங்கே டீ கடை அந்த பிஸ்னஸில் தப்பா இல்லை ரன் பண்ணுறவங்களோட பேர் தப்பா? அல்டிமேட்லி இந்த சிஸ்டம் பில்ட் பண்ணவங்க தான். அப்போது நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி, இப்போ ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கோங்க. உங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து லாஸில் போனவங்களும் இருக்காங்க, கடையை மூட்டு போனவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி தப்பா இல்லை ரன் பண்ணவங்க தப்பா? நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டான கொஸ்டின் தான் இது. ஆக்சுவலி கரெக்ட் தான். ஜஸ்ட் த பர்சன் மேட்டர்ஸ், த தாட் ப்ராசஸ் இஸ் மேட்டர்ஸ் ஆல்வேஸ். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இருக்கணும்னா த தாட் ப்ராசஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு நாலேஜ், ஒரு அப்டேஷன் கிடச்சிருக்கும், நீங்கள் டெவலப் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு அது கிடச்சிருக்காது. கண்டிப்பாக. இல்லை அவங்க ட்ரையே பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 3 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதில் ஏதாச்சும் ஒன்று அவங்ககிட்ட இருந்திருக்கும். ஓகே, கரெக்ட். ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கும். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இப்போ ரீசெண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட், ஒரு ஃபேமஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்போ பார்த்தா அந்த பிராண்டே கிடையாது. ஓகே. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த ஒன் ஆஃப் த ரீசனில் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அந்த கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் கடை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அது ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜில் இல்லை. பட் அவரோட ஆட்டிடியூட் இஷ்யூஸ்னால சம்பளம் கரெக்டாக வர்றதுக்கு ஸ்டாஃப் இருந்தாங்க. ஒரு நாள் டிலே ஆனாலும் ஓகே, டாடா பை பை, டாடா பை பை. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் நீங்கள் உங்கள் மேலே உங்கள் டீம் நம்பிக்கை அண்ட் நீங்கள் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறீங்க இதெல்லாம் நம்பி தான் அவங்க ரன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. அடுத்த செகண்ட் உங்கள் மேலே அவங்க ரேப்போ இல்லைன்னா, அவங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், எதுவும் பண்ண முடியாது. அது டீம் ஒர்க். So I always mention, if I got an award in the bigger stage means I'll just dedicate that award to my team. Exactly. So without team I'm nothing. I'll just always tell. நீங்கள் சிங்கிள் மேனாக இருந்து மல்டிபிள் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, மல்டி க்ரோஸ் பிஸ்னஸ் பண்ணணும், டீம் இல்லாமல் உங்களை பண்ண கண்டிப்பாக. பட் டீம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள். ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்தால் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலி. இட்ஸ் அ வெரி பிக் டாபிக். என்னோட ஒரு கன்சல்டேஷன் கிட்ட வராங்கன்னா நான் மினிமம் 2-3 மணி நேரம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா என்னுடைய இது ஒன்று தான், கிளைண்ட் எந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நல்லது. ஓகே. ஏன்னா கிளைண்ட் வளர்ந்தால் தான் நான் வளர முடியும். கண்டிப்பாக. ஸோ அந்த கான்செப்டில் நம்ம எஜுகேட் பண்ணுறோம். கண்டிப்பாக. எஜுகேட் பண்ணுறதுனால வின்-வின் சுச்சுவேஷன். எக்ஸாக்ட்லி, வின்-வின் சுச்சுவேஷனில் தான் நம்ம அதை போக முடியும். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அவங்க தப்பு பண்ணுறாங்க. ஓகே. அண்டு இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணணுமோ அது ரியலிஸ்டிக்காக பண்ணணும். இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, இந்தியா எவ்வளோ பாப்புலேஷன் கண்ட்ரி, நிறைய பேர் வந்து இவ்வளோ பாப்புலேஷன் கம்பெனியில் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இதே வந்து யூஎஸோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் கம்பேர் பண்ணுறது அந்த இன்டென்ஷன் சொல்லப்பட்டு, பட் அவங்களோட பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஏன் அங்கே மட்டும் இத்தனை பணக்காரங்க இருக்காங்க? ஓகே. ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட். ஓகே. அண்ட் ஒரு பேசிக்கான ஒரு மெயில் அனுப்பும் போது கூட அது ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட் இருக்கு. அதுக்கப்புறம் நான் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணால், அங்கே இருக்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டரை அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட கேட்டேன், ஒரு உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, வாட் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆகும், இன்வெஸ்டர்ஸ் அங்கே ஈஸியாக கிடைக்கிறாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் இன்வெஸ்டர் ஈஸியாக கிடைக்கிறாங்க, பேங்க் ஃபண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்குது, அண்டு எப்படி அந்த க்ரோத் வந்து நல்லா இருக்குது, அண்டு அடுத்த லெவலுக்கு வித்துட்டு போயிட்டே இருக்காங்க. நான் கேட்டேன். கரெக்ட். And he simply said, okay, I'll share one report to you. Okay. Just have a look. Then you can, in that itself, you can understand everything. Since you are a professional and so on. Sir, okay, sir, send பண்ணாரு. Business book. இவ்வளோ பெருசு இருந்தது, இத்தனை பேஜஸ். கிட்டத்தட்ட இருக்கும், ஒரு 40-50 பேஜ் இருக்கும். அது என்னென்னா ஸ்டார்ட் அப்புக்கான பிளான் மட்டும்தான். கிளியர் கட் பிளான். சிஸ்டம். இப்போ நீங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் எப்படி ஜேர்னி வந்தீங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னதாக தெரியும். கண்டிப்பாக. ஆனால் இவ்வளோ ஜேர்னி வரப்போது நீங்கள் முன்னாடி பிளான் பண்ணி புக்காகவே போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்கும்? நல்ல ஒரு மென்டர்ஷிப்பாக இருக்கும். அது அங்கேயே மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க இது பண்ணிடுறாங்க. பேங்க்கில் லோனுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரீ ஆர்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குறாங்க லோன் கொடுக்குறதுக்கு முன்னாடி. ஓகே. அவங்க என்ன அதுக்கு முன்னாடி வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எங்கெல்லாம் ஆர்டர் இருக்குது, எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் வச்சு தான் லோனுக்கே போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அது ஃபெயிலியர் ஆகும்? அந்த புக்கில் நான் பார்க்கும்போது பிஸ்னஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அவனோட டொமைன் என்ன, இந்த டொமைனில் வந்து அடுத்த 10 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, எல்லாமே இன்ஃபர்மேஷன். சும்மா அவன் சொல்கிறது கிடையாது, ப்ரூவன் இன்ஃபர்மேஷன். அண்ட் இதில் ஆல்ரெடி காம்படிஷன் லெவல் எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ எந்த மாதிரி டாக்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இதில் வந்து அவுட்கம் பண்ண போகிறாங்க. என்டையர் கிராஃப் அதில் இருக்குது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த ஸ்டேஜில் தேவைப்படுது, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்குன்றவங்களுக்கு தெளிவாக அதில் கொடுத்துருக்கான். ஓகே. இது இப்படி இருக்கும்போது இன்வெஸ்டருக்கு கேள்வி கேட்கறதுக்கான தேவையே இல்லை. கிளியர் கட் பிக்சர் அங்கே இருக்குது. கரெக்ட். எனக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குது. அண்ட் ஈவன் பேங்க் ஃபண்டிங் போகும்போதும் இந்த சேம் தான் அவங்க கொடுக்குறாங்க, அந்த லோன் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து நீங்கள் 10 வருஷம் இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட கேட்டாவே எப்படியோ வந்துட்டு தம்பி, அந்த கிராஃப் இருக்குது, அது தெரியாது, அந்த ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் இல்லை. கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் சொல்லலை, இந்தியா இன்னும் அந்த லெவலுக்கு நிறைய பேர் வரல. இப்போ வந்து டெவலப்பிங்ல வந்துட்டு இருக்காங்க, நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம், அவ்வளோதான்.
ஸோ நம்ம அந்த பொசிஷனில் இருந்து நம்ம வந்து ஓகே அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதெல்லாமே லேர்ன் பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாமே குளோபலைஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண முடியுது, அப்சர்வ் பண்ண முடியுது, அவங்கள ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியுது விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது இப்போ குளோபலைஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து அதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ நம்ம பண்ணுவோம். நான் வந்து ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்கே வந்து ஆக்சுவலி என்னோட கொட்டேஷன்ஸ்லாம் வந்து வயா மெயிலில் அனுப்ப ஆரம்பிச்சேன். அப்போல்லாம் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, மெயிலெலாம் வேணாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப். சரி இல்லை, ஐ ஸ்ட்ரிக்ட்லி செட் இல்லை, எங்களுக்கு நான் மெயில் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நான் மலேசியாவில் இருக்கும் போது அந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கே வந்து என்ன ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேனோ அதை இந்தியாவில் கொண்டு வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. பட் நான் ஸ்ட்ரிக்ட்லி நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். மெயில் இஸ் அ குட் ஃபார்மேட் டு கன்வே த திங் இன் அ ப்ரொஃபஷனல் வே. And it's evidence. Yes, of course. Documentations. So ultimately in US எல்லாமே வந்து they will sign the agreement. அது இன்னும் இங்கே வரல. அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் இது வந்து எப்படின்னா இட் ஷுட் பி எண்ட் ஆஃப் த டே வின்-வின் சிச்சுவேஷன். கிளைண்ட் நம்மளை ஹையர் பண்ணுறாங்க வித் ட்ரஸ்ட் பாயிண்ட்டில். ஸோ அந்த ட்ரஸ்ட் பண்ணி நம்மளும் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இப்போது நான் என்னென்னா இப்போது நிறைய பேர் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு லைம் லைட்டில் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் தெர் இஸ் அ ஹார்ட் டு டூ. நிறைய ட்ராபேக்ஸஸ் இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய தேவைப்படும், நிறைய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து அதை ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தென் வந்து கிளைண்ட் ஹேண்ட்லிங். ஸோ நிறைய கிளைண்ட் இட்ஸ் ஆல் மிக்ஸ்ட் அப் வித் மெனி எமோஷன்ஸ். ஸோ இது ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பர் டெலிவரபிள்ஸ் கொடுக்குறதுனால இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி திங். ஸோ நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எங்களுக்கு வர என்கொயரிஸ் வந்து ஒரு 0.1% என்கொயரிஸ் எல்லாமே எப்படி வரும்னா, ஸோ மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எடுத்து ஷூட் பண்ண இமேஜஸ் உங்களுக்கு வந்து எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து எடுப்பாங்க ஈவெண்ட்டு கம்மி பட்ஜெட்டில். ஸோ இதை சொல்கிறேன், இப்போ மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வில் அப்ரோச் அஸ் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன் குவாலிட்டி ஒர்க்ஸ் நீட் சம் பட்ஜெட். ஓகேவா? ஸோ அல்டிமேட்லி தட் அமௌண்ட் தட் ஒர்த். ஓகேங்களா? அல்டிமேட்லி யூனிவர்சல் குவாலிட்டியும் காஸ்ட்டும் இது மேட்ச் ஆகாது. கண்டிப்பாக ரொம்ப குவாலிட்டியாக வேணும், பட் கம்மி காஸ்ட்டில் வேணும்னா அது வந்து முடியாது. கடைசியில் பண்ண சொல்லி ஏமாத்த தான் வாங்க. அந்த மாதிரி தான் ஆக்சுவலி நிறைய என்கொயரிஸ் எங்களுக்கு அப்படி தான் வரும். என்னென்னா மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு அவங்களால அவுட்புட் கொடுக்க முடியாது. அந்த கிளைண்ட்டோட வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். பட் அவங்களால அந்த அவுட்புட் கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, டெலிவரிஸ் கொடுக்காமலே போயிடுவாங்க. அப்ஸ்கான் தேவில் அப்ஸ்கான். ஸோ அந்த டெலிவரிஸ் எடுத்துகிட்டு எங்ககிட்ட வருவாங்க, இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்ட்ரிக்ட்லி நான் சொல்லுவேன், அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்டே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி பண்ணுங்கள், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி பண்ணிவிடுங்க. பட் டோன்ட் டூ த மிஸ்டேக் அகெயின், டோன்ட் ரிப்பீட் இட் அகெயின். ஓகேங்களா? ஸோ தட் இதுக்கு தான் வந்து ஒரு இப்போது இந்த ஃபார்மேஷன், இந்த சிஸ்டம் எதுக்கு வச்சுருக்காங்க? இந்த சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த இட்ஸ் தேர் லைஃப் டைம் மெமரிஸ். தே காண்ட் ஈவன் ரீக்ரியேட் இட், ரைட்? கரெக்ட். ஸோ ஒரு வெட்டிங் பண்ணுறாங்க, இப்போது மினிமமான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஒரு 10 lakh பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், த மண்டப் அண்ட் தென் டெக்கரேஷன்ஸ், எவ்ரி திங். ஸோ அதை பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபியில் தான் வந்து அவங்க மெயினாக எல்லாமே கேப்சர் பண்ண முடியும். அப்படி பண்ணக்கூடிய விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே தே வில் ரிக்ரெட் இட் அபவுட் த திங். ஸோ அதனால அவங்க லைஃப் லாங் அதை பண்ண முடியாமலே இருக்கும் கடைசி வரைக்கும். அப்சல்யூட்லி ட்ரூ. எஸ். ஸோ அது வந்து எல்லாமே இப்போ வரைக்குமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15 years பேக் என்னை கனெக்ட் பண்ண கிளைண்ட்டு கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேத்யூக்கு கால் பண்ணணும், ஈவெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்னோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கனெக்ட் பண்ணாமல் என்ன டேரெக்டாக கனெக்ட் பண்ணுவாங்க. த ரீசன் இஸ் த ரிலேஷன்ஷிப் விச் ஐ பில்ட் டுவர்ட்ஸ் த கிளைண்ட் இஸ் குட். ஸோ அது நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். எஸ். ஸோ அது மாதிரி ஒரு பிஸ்னஸ்னு வரும்போது பேஸ்ல இருந்து டாப் வரைக்கும் எஸ், த ஃபேஸ் வேல்யூ இஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணுறோன்னா யூ ஆர் த சேல்ஸ் பர்சன், யூ ஆர் த ப்ரொடக்ஷன், யூ ஆர் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹேண்டில், எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்கிறேன். இருக்கிறதுலேருந்து ஆமாம், எல்லாமே நீங்கள் தான், எல்லாமே நான் தான், எல்லாமே. இன்ஃபேக்ட் அது இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு உங்கள் நாளைக்கு ஃபியூச்சரில் அந்தந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ண ஒர்க்கை தான் இன்னொரு ஸ்டாஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. நாளைக்கு அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை எஃபெக்டிவ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது பண்ணதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டிப்பாக. இப்போ எங்கள் டீம் ஸ்டைல்ஸ் இருக்குது. இப்போ வந்து அக்ராஸ் இந்தியா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு குளோபலைஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ எஸ்பெஷலி கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கும் இங்கேருந்து சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியனோட சப்போர்ட் அங்கே தேவைப்படுது. கண்டிப்பாக. இல்லை, வெரி குட். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது எல்லா கிளைண்ட்டுக்கு நானே போயிட்டு பர்சனலாக பண்ண முடியும்னா ஆப்வியஸ் இட் நாட். அட் த சேம் டைம் ஆஸ் அ ப்ரொஃபஷனலிஸ்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு டைம் இஸ் மணி. கண்டிப்பாக. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு வந்து நான் வந்து அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இட்ஸ் வந்து அகைன் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகும். சரி, எனக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் தான் நம்ம வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணுறோம் எங்களோட நேரத்தை. ஸோ அது வந்து எங்களோட எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ். நீங்கள் வந்து ஒரு பெரிய இஷ்யூவில் வரும்போது இப்படின்றதுக்குள்ள அதை வந்து ஒன்றுமே இல்லை சார், கிளியர். எஸ்பெஷலி நோட்டீசஸ் நாங்கள் ஹேண்டில், நான் வந்து எஸ்பெஷலி இன்கம் டேக்ஸ் ரைட், ஜிஎஸ்டி ரைட்லாம் ஹேண்டில் பண்ணுவோம். இதெல்லாம் நோட்டீசஸ், ஹை வேல்யூ நோட்டீஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவோம். இதெல்லாம் வரும்போது ஒரு ஸ்டாஃப் கிட்ட வந்து அந்த ஒர்க் கொடுத்தோன்னா அவன் எத்தனை மணி நேரத்தில் இல்லை எத்தனை நாட்களில் முடிக்கிறான்றதை நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே. சப்போஸ் அவன் வந்து என்னதான் ஒரு கதை சொல்லணும், பேக் இதெல்லாம் கொடுத்தாலும் அந்த ஒர்க் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் அந்த லெவலுக்கு வந்துருக்கும். ஆமாம், கரெக்ட்.
இது இப்படி பண்ணு நடந்திருக்கும். எக்ஸாக்ட்லி வெல் செட். இது வந்து அதான் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஓகே, நான் கடந்து வந்திருப்போம், அவன் பண்ணுறது எல்லா வேலையும் நமக்கு மானிட்டர் பண்ண தெரியும், அது அவன் இல்லைன்னா அதை ரிப்ளேஸ் பண்ணவும் நமக்கு தெரியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப்போ இந்த எம்ப்ளாயி இருக்கலாமா இல்லை அவனை எஜுகேட் பண்ணணுமா இல்லை அனுப்பலாமான்னு நம்ம வி கேன் டேக் அ டெசிஷன். கண்டிப்பாக எஸ்பெஷல் நாங்கள் வந்து இந்த ஏன்னா நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுலுமே க்ரூஷியல் கேசஸ், ஒரு கம்பெனியோட ரெப்புடேஷனோட இன்வால்வ் ஆனது. எக்ஸாக்ட்லி ஒரு கம்பெனிக்கு வந்து ஹை வேல்யூ நோட்டீசஸ் வருது அப்படின்னா அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால நோட்டீஸ் வரும். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி எங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருக்கும். இப்போ நோட்டீஸ் கொடுக்கும், டைம் பார் கொடுப்பான், இத்தனை நாட்குள்ளே ரிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாள் ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் அந்த என்டையர் டிமாண்ட் வந்து ஃபைனல் ஆர்டர் போட்டான்னா நான் கட்ட வேண்டியதாக போயிடும். கண்டிப்பாக. ஸோ அது கிளைண்ட்டுக்கு தான் ஹெவி பேர்டு. அதனால வந்து அந்த டைம் ரொம்ப க்ரூஷியஸாக பார்த்துக்கிட்டே இருப்போம். அட் த சேம் டைம் ஒரு ஸ்டாஃப் அதுக்கு அலோகேட் பண்ணால் நாலேஜபிளாக எந்த அளவுக்கு இருப்பான் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து சேவ் பண்ணி கொடுக்கறது. ஓகே. ஸோ கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கும். நான் ஹேண்டில் பண்ண கேஸ் ஆல்மோஸ்ட் 150 crores வரைக்கும் இந்த வரைக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் வி சேவ்டு அரௌண்ட் 130 crores கிட்ட நம்ம சேவ் பண்ணியே கொடுத்துருக்கோம். சூப்பர். இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் பேஸ் பண்ணி. ஸோ யூர் ஆல்வேஸ் இட்ஸ் லைக் எ குரு தான். அந்த டைமில் நீங்கள் அவங்களை காப்பாற்றி விட்டீங்க. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வாட் வி கன்சிடர் அஸ் எ குரு. அதான் நான் சொல்கிறேன், எங்களை யூட்டிலைஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி. ஆடிட்டர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறவங்க லெஸ் தென் 20% மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. லைக் வெறும் ஜிஎஸ்டி ஃபைலிங்கு, ஐடி ஃபைலிங்கு, இது வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஆடிட் யூட்டிலைஸ் பண்ணுறது உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு அவங்களோட நாலேஜ் யூட்டிலைஸ் பண்ணணும். சரி, பிஸ்னஸ் இந்த லெவலில் இருக்குது, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எங்கே நான் லேக் பண்ணுறேன் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுங்க. அதுக்கு ஃபினான்ஸ் வந்து வெறும் அக்கௌண்டிங் பாயிண்ட் மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்டாக பண்ணி நான் வந்து ஃபியூச்சரில் இத்தனை இன்வெஸ்டர்ஸ் நான் அட்டாக் பண்ணேன், இல்லைன்னா வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனியாகவே நான் போகணும், ஒரு எஸ்எம்இ ஐபிஓ நான் போகணும் அப்படின்னா. நான் இது கூட உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது ஐபிஓ. ஸோ இப்போது எங்கள் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு ஹியூஜ் விஷன் இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பொசிஷன் மை பிராண்ட் இன்டு த ஐபிஓ. அது பண்ண முடியுமா? இல்லை இது ரொம்ப பேராசையா? மேத்யூ ஆம்ப்ரோஸோட பேராசையா, இல்லை ஐபிஓக்கு மேத்யூ ஆம்ப்ரோஸோட கொண்டு போக முடியுமா? கண்டிப்பாக எல்லா இண்டஸ்ட்ரியும் ஈவன் இன்க்ளூடிங் மேத்யூவும் ஐபிஓக்கு போக முடியும். ஓகேங்களா, கண்டிப்பாக முடியும். பட் ஐபிஓக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், கொண்டு போகணும். ஏன்னா ஐபிஓன்றது என்னென்னா உங்கள் கம்பெனியை நம்பி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. இப்போ உங்களை பற்றி எத்தனை பேர் தெரியும், உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பட் ஐபிஓ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்டடாக இருக்க நிறைய கம்பெனி எடுத்துக்கலாம். கம்பெனி ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது முழுசா. ஆமாம், சில கம்பெனிக்கு தெரியும், பெரும்பாலும் கம்பெனி தெரியாது. ஆனால் பட் நம்ம அந்த கம்பெனியோட ஷேர் வாங்குறோம், அந்த கம்பெனி டிசிஷன் யார் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. பட் வேறு பைக் ஷேர்ஸ். ஆமாம், அந்த மாதிரி தான் வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஐபிஓவில் ஃபஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னாவே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நிறைய இருக்குது. ஓகே, அது எல்லாமே நீங்கள் 100% பண்ணால் மட்டும் தான் முடியும். இப்போ நாங்கள் ரீசெண்டாக சில எஸ்எம்இ ஐபிஓக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்ட் அவுட்டும் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜேர்னி, அந்த ஒரு அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து அங்கே லிஸ்ட் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய ஜேர்னி. இது வந்து இன்னைக்கு நினச்ச நாளைக்கு ஆகிறது கிடையாது. கண்டிப்பாக மினிமம் 1.5 வருஷத்துல 2 வருஷம் வரைக்கும் டைமில் எடுத்திருக்கு. இது வந்து ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ண ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஐபிஓ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஆங்கிள் வந்து ரொம்ப பார்ப்பாங்க, ரொம்ப பார்ப்பாங்க. ஒரு இஷ்யூ உங்கள் கம்பெனி மேலே இருக்கக்கூடாது, ஒரு நாள் டியூ டேட் டிலே ஆகிருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த எலிஜிபிலிட்டி வந்தால் தான் நீங்கள் பண்ணவே முடியும். ஓகே, இதுக்கு ஏதாச்சும் ஒரு இயர்லி டர்ன் ஓவர் ஏதாச்சும் பண்ணணும், மந்த்லி டர்ன் ஓவர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்குது, டர்ன் லிமிட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கேபிட்டல் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஓவரால் டர்ன் ஓவர். சிம்பிளாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஐபிஓ நீங்கள் போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் லிஸ்டட் பண்ணால் அந்தளவுக்கு உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அந்தளவுக்கு உங்கள் ரிக்வயர்மெண்ட் இருக்குது, அந்தளவுக்கு உங்கள் இண்டஸ்ட்ரி பொட்டன்ஷியல் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது டே ஒன்லேருந்து நீங்கள் ஃபினான்ஸ் ஆங்கிள் இருந்தால் இருக்கட்டும், இல்லை டீம் ஆங்கிள் இருந்தால் இருக்கும், சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 5 கோடி மினிமம் நான் சொல்கிறேன், ஒரு 5 to 10 crores ஆச்சு நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா தென் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இப்போ சென்னை கவர் பண்ண முடியுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தமிழ்நாடு கவர் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தால் இந்தியா கவர் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் அதெல்லாமே தேவைப்படும். ஸோ யுவர் மிஷன் தான் வந்து அதை டிசைட் பண்ணும். கண்டிப்பாக. பட் எல்லா கம்பெனியும் ஐபிஓ போக முடியும், எல்லா கம்பெனிஸ் எலிஜிபிள். பட் அங்கே வந்து அவங்களுக்கு அந்த மிஷன் இருக்கணும். ஓகே, அது இருந்தால் போதும், தாராளமாக போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து யூ ஹேவ் டு யூட்டிலைஸ் த ப்ரொஃபஷனல்ஸ் நாலேஜ். வெறும் சும்மா சின்ன விஷயங்களுக்கு போனதால யூஸ் கிடையாது. ஸோ அதனால் எங்களோட ஃபார்ம் இன்னும் உங்களை வந்து இன்னும் ப்ராப்பராக 100% யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேரும் ஐபிஎல் லிஸ்ட் ஆயிட்டாங்க. ஓ, எக்ஸலண்ட். சிம்பிளாக நம்மளோட ஸ்டஃப் வந்து அந்த அளவுக்கு வந்து வெளியில் தெரியறதில்ல, நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதான் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2%னா இட்ஸ் ரியாலிட்டி. பாயிண்ட் ரியாலிட்டி. ரீசன் என்னக்கே நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, குவாலிட்டி கம்ஸ் வித் காஸ்ட். எஸ். அண்ட் உங்களோட மிஷன் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு பொறுமையும் உங்களுக்கு வேணும். ஆமாம். அண்டு நிறைய விஷயங்கள், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் சொல்கிறாரு இந்த மாத்திரை போடுன்றாரு, அது எனக்கு கசக்குது. ஓகே, ஆனால் நான் என்ன பண்ணணும்,
போட்டு தான் ஆகணும். அப்போ தான் க்யூர் ஆகும். எனக்கு கசக்குது நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னா நான் எங்கே இருப்பேன்? அங்கேயே தான் இருப்போம். இதுதான் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியில் நடக்குது. இப்போ வந்து நாங்கள் சில அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபாலோ பண்ண மாட்டோம். இல்லை சார் இது வந்து இந்த மாத்திரை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இல்லை இந்த மாத்திரை போட்டால் ரொம்ப கசக்குது, இல்லை இந்த மாத்திரை போட்டால் எனக்கு க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அல்டிமேட் இப்போ நாங்கள் கொடுக்குறது வந்து பெரும்பாலும் வந்து ஜிபோ மாதிரி இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு நடக்காது. இட்ஸ் ப்ராசஸ் சார். இதெல்லாம் நீங்கள் சிஸ்டமேட்டிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணுறது இந்த லெவலுக்கு போக முடியும் போது அந்த டைம் அந்தளவுக்கு பொறுமை நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஓகே. ஸோ அந்த இடத்துல லேக் ஆகுறாங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடுவோம், யூஆர் நாட் அக்ரிமெண்ட் முன்னாடி போடும்போதே கிளியராக சொல்லிவிடுவோம். இஃப் யூஆர் ஃபஸ்ட்டு எங்களை செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்கிறது நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டு நீங்கள் தான் கேட்டாகணும். ஓகே. அண்ட் நீங்கள் கேட்கலன்னா நாளைக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வராது. அண்ட் இதுக்கு இவ்வளோ டைம் ஆகும், இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறது ஒன்லி வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே. அண்ட் அதுக்கும் இந்த மாதிரி கிளைண்ட் எங்கள் ஸ்பெஷலி கேட்குறாங்கன்னா நான் வேணும்னே 2-3 வாட்டி வந்து மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணுவேன், பேச மாட்டேன், இல்லை பாதி சொல்லி பாதி விட்டுருவோம். ஓகே. அவங்க எந்த அளவுக்கு வந்து திருப்பி நான் நர்ச்சர் பண்ணுறாங்க நான் ஸ்பெசிஃபிக்காக கவனிப்பேன். ஓகே. ரீசன் என்னென்னா என்னோட டைமும் வேஸ்ட் ஆகுது. கண்டிப்பாக. ஸோ அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அலாரம் வச்சுட்டு ஞாபகப்படுத்திட்டு மறுநாள் கூப்பிடுவாங்க. ஆமாம், கரெக்ட். இல்லைனா அந்த ஒரு ஜோஷில் இருக்கவங்க ஏதாச்சும் ஒருத்தர் சொல்லி அதில் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிறவங்க, இந்த இன்ஸ்டா வீடியோ பார்த்து யூடியூப் வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறவங்க இருக்காங்களா, அவங்களாம் வந்து ஒரு வாட்டிக்கு மேலே கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அதில் நிறைய பர்சன்டேஜ் இருக்காங்க. எஸ்பெஷலி நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் பேசணும், அதை பார்த்துட்டு நிறைய என்டர்பிரனர்ஸ் வந்து கால் பண்ணி சார் நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ண என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்குது சார், சார் நீங்கள் ஐடியா மட்டும் கேளுங்களேன், நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சார், இப்படிலாம் சொல்லுவாங்க. சரி நான் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு சரி இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் சிஸ்டம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி காலே வராது உங்கள்கிட்ட. ஓகே. காலே அந்த நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான லேக் இருக்கும் அவங்ககிட்ட, பயங்கர லேக் இருக்குது. ஆமாம். அவங்க வந்து வார்த்தைகளில் வந்து பேசுறதுக்கு நல்லா நிறைய பேருக்கு தெரியுது, அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இல்லை. அதனால தான் இப்போ வந்து நிறைய பேரால் சக்ஸஸ் பண்ண முடியல, அடுத்த க்ரோத்துக்கு வர முடியலன்னு அந்த ரீசன் தான் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இந்த கன்சிஸ்டன்சி எதுவுமே இருக்கிறது இல்லை. பட் ஆனால் வந்து அவங்ககிட்ட ஒரு ஐடியாஸ் இருக்கும், அந்த ஐடியா நல்ல ஐடியாவாக இருந்தாலுமே அதுக்கு வந்து உயிர் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதை வந்து பண்ணுறது இல்லை ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒருத்தருங்க ஃபில் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த கான்வர்சேஷனில் நிறைய இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு நம்பர் ஆக்சுவலி. ஸோ தட் ஜஸ்ட் கேம் டு த கன்க்ளூஷன். என்னோட கிளைண்ட் சைடில் வந்து உங்களை கனெக்ட் பண்ணணும், ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க என்னோட கனெக்ட்ஸில். ஸோ உங்களை அப்ரோச் பண்ணணும்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஆப்வியஸ்லி அவங்க கூகுளில் இப்போ டாஸ்குரு கிரிபாபுன்னு அடித்தாவே ஸோ டாஸ்குரு கிரிபாபுன்னு அடித்தாவே they'll get all the information. அதில் எங்களோட ஆஃபீஸோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட பர்சனல் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டாக்ஸ் ஃபிலிங்ஸ் மை ஒன் ஆஃப் த பிராண்ட். ஆன்லைன் டாக்ஸ் ஃபிலிங்ஸ் சென்னைன்னு அடித்தா உங்களுக்கு get it. அதில் ஃபோன் நம்பர் இருக்கா, இல்லைனா வந்து நம்ம பேசுகிற வீடியோவில் கூட யூ கேன் ஷேர் இமெயில் மொபைல் நம்பர், த்ரூ தட் தே கேன் அப்ரோச் அஸ். ஓகே. ஸோ எங்களால் என்ன பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் ஃபர்தராக கூட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் we can support. Okay. And personally, first of all, I have to thank you for inviting me. Thank you so much. And meanwhile, personal thing, நான் உங்கள் ஆஃபீஸில் பேசியிருக்கோம், நம்ம வருஷம் தெரிஞ்சாலும் உங்கள் ஆஃபீஸ்லாம் பார்த்து உங்கள் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் ஆஸ் எ பர்சனல் சஜஷன் என்னோட ஃபோட்டோகிராஃபினா வெறும் மேரேஜ் மட்டும் இல்லாமல் இன்னும் என்னோட கிளைண்ட்ஸில் இருக்காங்க கார்பரேட் லெவலில் இருக்கவங்க வந்து இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த கார்பரேட் ஈவெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் கூட பண்ணுறேன். அதெல்லாம் கூட நீங்கள் ஆக்சுவலி நாட் ஓன்லி இன் சோஷியல் ஈவெண்ட்ஸ், நம்ம வந்து கார்பரேட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம், கார்பரேட் டாக்குமெண்டேஷன்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரியிலும் இதெல்லாம் கூட பண்ணலாம். ஈஸ் ஆமாம், அஃப்கோர்ஸ். ஸோ அதுதான். ஸோ எங்களோட பிராண்ட் நேமே பார்த்துட்டிங்கன்னா கிளிக் ஃபேக்ட்ரி ஃபோட்டோகிராஃபி. இந்த சென்ஸ் கிளிக் ஃபேக்ட்ரி இட்ஸ் நாட் லைக் வந்து ஒரு சோஷியல் ஈவெண்ட்ஸ் ஓரியன்டாகவும் இருக்காது, இதுவும் இருக்குது. இட்ஸ் லைக் அ கிளிக் ஃபேக்ட்ரி இன் த சென்ஸ் வி டூ எவ்ரிதிங். ஓகே, த சோஷியல் ஈவெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் த கார்பரேட் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் கார்பரேட்டில் எல்லாமே நம்ம பண்ணுறோம். நமக்கு நிறையவே கார்பரேட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. த திங் இஸ் வி ஆர் பிஸி 365 days பிஸியாக இருக்கிற டீம் ஆக்சுவலி. ஸோ தட் வந்து நாட் ஓன்லி த ஆஸ்பிஷியஸ் டேஸ், அதர் டைம்ஸும் வந்து ரெஃபரன்ஸ் ஃப்ரம் மை எண்ட். எஸ், அஃப்கோர்ஸ் வித் ப்ளஷர் ஆல்வேஸ். ஸோ கார்பரேட் ஃபிலிம்ஸை பண்ணுறோம், நீங்களும் ரெஃபர் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ தட் எங்களை அப்ரோச் பண்ணுறவங்க வந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸில் கனெக்ட் பண்ணலாம், த்ரூ மெயிலில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஷோர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ப்ளஷர் மீட்டிங். தேங்க்யூ.